ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்றுன்னத நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல தலைவர்கள் கூடுகையில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். தெய்வ பிள்ளைகளாக கர்த்தருடைய கனமான பணியில் ஏதோ ஒரு வகையில் அவருக்காக பிரகாசிக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சின்ன சின்ன திறமைகள், தாளந்துகள் இவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்காக செலவு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டு வந்தோம். இப்பொழுதும் இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நாம் வருடத்தில் ஒரு முறையாவது கூடி தலைவர்களாக இணைந்து தேவனுக்கு நன்றி சொல்லி வருவது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுதும் நாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியத்தில் வந்திருக்கிறோம். உங்கள் மத்தியில் தொடர்ந்து நீங்கள் தேவனுக்காக பிரகாசிக்கவும் செயல்படவும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கை கொடுத்து, இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள். நல்லா தான் குலுக்கி சொல்லுங்களேன், கொஞ்சம் சிரிச்சிட்டு, விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இந்த வாய்ப்பை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க கையை கொடுத்து, இந்த வாய்ப்பை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்பலாமா? எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரம் 35வது வசனம். எல்லாருமா சேர்ந்து வாசிக்கலாமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாயிருந்தீர்கள். அல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அவன் இருந்தான். என்ன ரொம்ப அசைத்த ஒரு வசனம் இந்த வார்த்தை. நான் கடந்த இந்த தேதியை குறித்த நாளிலிருந்து, இந்த தேதி என்னைக்கு நம்ம குறித்தோமோ அந்த நாளிலிருந்து என் மனதில் தலைவர்களோடு நான் பேச வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை தான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். எவன்? யோவான் ஸ்நானகன். தன்னுடைய ஜீவிய காலம் முழுவதுமே பிரகாசிக்கிற ஒரு விளக்காகவே இருந்து தன்னுடைய ஓட்டத்தை அழகாக முடித்தார். வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் விளக்காக இருக்கிறோம் என்று என் சத்திய வேதம் சொல்லுது. புரியுதா? இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கும் போதே சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். மத்தேயு 5:14. உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம எல்லாம் யாரு சொல்லுங்க? யாரு? உலகத்திற்கு வெளிச்சம். அப்போ இந்த வெளிச்சம் ஒரு நாளும் அணைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல கர்த்தர் கவனமா இருக்கார். ஒரு நாள் தாவீது என்ற தேவ மனிதன் தன்னுடைய வயோதிப காலம், அவர் யுத்தத்துக்கு எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. தாவீதும் யுத்த கிடத்துக்கு புறப்பட்டு வர்றாரு. இளமையாக இருந்த காலத்திலெல்லாம் ஓடி ஆடி வேலை செய்தவர். நடுத்தர வயசுலெல்லாம் அவரை கண்டா சுற்றிலும் இருக்கிற அத்தனை நாடுகளும் நடுங்கும். இப்போ ஆளுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, காலு கொஞ்சம் நடுங்குது, தள்ளாடுது, கையில் அம்பு பிடிச்சா அது குறி தவறுது, அப்படி கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஆனால் மனம் என்ன ஆகலைன்னா குறையலை. இந்த தமிழில் சொல்லுவாங்க தெரியுமா, மீசை நிறைச்சாலும் ஆசை நிறைக்கல, அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அது மாதிரி ஆளுக்குள்ளே இருக்கிற வயசு, கை காலு தள்ளாடுது, ஆனால் உள்ளே இருக்கிற மனம் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. நேராக யுத்த களத்துக்கு ஏறி சேரட்டில் ஏறிட்டார். ஏன்னா அவர் கூட நிற்கிற பராக்கிரமசாலிகள் எல்லாம் அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க. 2 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். 2 சாமுவேல் 21:17. 21:17. 21:17. குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடு யுத்தத்துக்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டார்கள். கவனிக்கிறீங்களா? என்னன்னு சொல்லி ஆணையிடுறாங்க? இஸ்ரவேலின் விளக்கு அணையக்கூடாதுப்பா. அப்ப இஸ்ரவேலின் விளக்குன்னு யாரை சொல்லியிருக்காரு? சொல்லுங்க, யாரை சொன்னாங்க? தாவீத. அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய பணியில ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் ஒரு விளக்கு. அல்லேலூயா. தேவ பணியில ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் ஒரு விளக்கு. அந்த விளக்கை சும்மா அணைச்சிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி.
சரியா? எல்லாரும் என்ன பார்க்கணும். உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்மளாம் இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்குள்ளே வந்துட்டோம். கரண்ட்டு, ஒரு காலத்தில் இந்த டங்ஸ்டன் பல்பு வச்சுருந்தாங்க, குண்டு பல்பு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயில இப்போ எதுக்குள்ளே வந்துட்டோம்? எல்இடி அப்படிக்குள்ளே வந்துட்டோம். அந்த டங்ஸ்டன் பல்பில் கொஞ்சம் ஆட்டுனா கீழே விழுந்துடும். இப்போ எல்இடிக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிமினி விளக்கு, அரிக்கன் விளக்கு அப்படியெல்லாம் வச்சு அந்த விளக்கெல்லாம் வச்சுருந்தோம். சரியா? அப்போது பொதுவாக நிறைய வீட்டில் வந்து இந்த சிமினி விளக்கு, அரிக்கன் விளக்கு எல்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு பணக்காரங்க வீட்டில் தான் இருக்கும். எது? சிமினி விளக்கு, அரிக்கன் விளக்கெல்லாம். ஏழைகள் வீட்டிலலாம் என்ன விளக்கு இருக்கும் தெரியுமா? ஒரு பாட்டில், அது ஒரு திரி போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி உள்ள வச்சுருப்போம். வச்சுருக்கீங்களா? அந்த விளக்கு வச்சுருக்கீங்களா? அப்போது எங்கள் வீட்லேயும் ஒரு 2 அரிக்கன் லேம்ப் இருக்கும், ஒரு 2-3 சிமினி விளக்கு இருக்கும். ஆனால் எல்லா அறையிலும் இந்த பாட்டில் விளக்கு இருக்கும். சரியா? எல்லா ரூம்லேயும் இந்த பாட்டில் விளக்கு இருக்கும். அங்கங்கே பக்கத்தில் வச்சுருப்போம். அப்போது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்போ நான் சின்ன பையன், சில சம்பவங்கள்லாம் வாழ்க்கையில் மறக்காது பார்த்தீங்களா? அதில் இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கலை. எங்கள் பாட்டி எனக்கு, நான் 7th படிக்கும்போது எங்கள் பாட்டி இறந்து போனாங்க. ஆனால் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த வார்த்தை எனக்கு மறக்கலை. என்ன தெரியுமா? அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே கொஞ்சம் மங்கும். அப்போது எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் என்ன செய்வீங்க மங்குனா? என்ன செய்வீங்க? சத்தமாக சொல்லுங்க. எங்கள் பாட்டி சொல்லி தந்தாங்கன்னா தெரியுமா? அப்படி போய் ஒரு சுண்டணும் அந்த திரியை. அப்படி சுண்டின உடனே அந்த திரிக்கு மேலே என்ன இருக்கும்? கொஞ்சம் கறி அப்படி படர்ந்துருக்கும். அப்படி சுண்டினோடனே அந்த கறியெல்லாம் அப்படி செதறி விழுகும். விழுந்த உடனே லைட்டு பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்போ சுண்டலாமா? சுண்டுங்க உங்கள் விளக்கு அப்படி எரியட்டும். நல்லா தான் சுண்டுங்க, விளக்கு நல்லா பிரகாசமாகிற மாதிரி. விளங்குச்சா? ஆண்டவர் நம்ம பிரகாசம் அடையணும்னு விரும்புகிறாரு. சில நேரங்களில் எரிஞ்சிட்டே இருக்கும்போது ஏதோ வந்து அப்படி மூடுது. எது மூடுதுன்னு கொஞ்சம் அடையாளம் காணணும். சரியா? என்னை பிரகாசிக்க விடாமல் எது தடுக்குது அப்படி அடையாளம் காணணும். மூடத்தான் செய்யும். இந்த விளக்கு என்னதான் எரிஞ்சாலும், அடியில் என்னதான் மண்ணெண்ணெய் இருந்தாலும், இந்த கருந்திரி பெருகி அதை என்ன பண்ணிடும்? அந்த லைட்டை எரிய விடாமல் மூடும். அப்போ உடனே என்ன செய்யணும்? ரொம்ப இந்த சுண்டுறதுக்கு ஒரு 50 லிட்டர் பால் குடிச்சிட்டு வரணுமா? ஒரு 2 கிலோ கறி சாப்பிட்டுட்டு அப்படி இப்போ எக்ஸசைஸ் போயிட்டு தண்டாலெல்லாம் எடுத்துட்டு அப்படியெல்லாம் வந்துட்டு தான் அப்படி சுண்டணுமா? ஒன்றும் இல்லை. சும்மா அப்படி சுண்டுனா போதும், டக்குன்னு அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அது மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாம் கீழே விழுந்துடும். நிறைய பேர் ஏன் மங்குனான்னு தெரியுமா? சுண்டாததுனால தான் மங்குனான். புரியுதா? பக்கத்தில் காட்ட சொல்லுங்க. நிறைய பேர் மங்குனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சுண்டாததுனால தான். நல்லா சுண்டுங்க, சொல்லுங்க அவங்க கிட்ட, நல்ல சுண்டுங்க. அப்படி ஒரு சுண்டு. ஹல்லேலூயா. அப்போ எப்போ எல்லாம் நம்ம பிரகாசிக்கிறோமோ அப்போ எல்லாம் அடிக்கடி கொஞ்சம் அப்படியே கருப்பு வரும். லைட் எரியவே இல்லைன்னா வரவே வராது, பிரச்சனையே கிடையாது. லைட் எரியலைன்னா பிரச்சனை கிடையாது. லைட் எரிஞ்சாதான் என்ன ஆகிட்டே இருக்கும்? கருப்பு திரி வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும்? சுண்டி அதை கொஞ்சம் பிரகாசிக்க வச்சுட்டே இருக்கணும். என்ன? அதே போல் நீங்கள் ஆண்டவருக்காக பணி செய்யாத வரைக்கும் உங்களால் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரொம்ப நல்லவன் பிசாசுக்கு. எப்போ சொல்லுங்க? நீங்கள் எந்த வேலையும் செய்யலைன்னா நீங்கள் ரொம்ப நல்லவன் பிசாசுக்கு. வெளியே நிறைய நல்லவங்க இருக்காங்க நம்ம சபாவில். அந்த நல்லவங்கெல்லாம் இன்றைக்கி இங்கே வரலை. என்ன? ஏன்னா அவங்கெல்லாம் பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ரொம்ப நல்லவன்ப்பா, அவன் பாட்டுக்கு போவேன், அவன் உட்காருவான், பாதிக்கு ஏறும் பாதிக்கு ஏறாத, அவன் பாட்டு வந்துடுவான். ரொம்ப நல்லவன். லைட்டெல்லாம் எண்ணுவான். இந்த லைட் எரியல, இந்த லைட் எரிய, யார் வந்திருக்கா வரலன்னு எல்லாம் எண்ணுவான். ரொம்ப நல்லவன், அவன் பிரச்சனை கிடையாது அப்படி நினைப்பான். ஆனால் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் இடிக்கும். எவனுக்கு? பிசாசுக்கு கொஞ்சம் இடிக்கும். புரியுதா? அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறீங்கள, அப்போது உங்கள் பார்வை அவன் மேலே வர்றதுனால நம்மளை எப்படியாவது மங்க வச்சிடணும், எப்படியாவது அணைச்சிடணும் அப்படி பிளான் பண்ணுவான். ஆனால் என்னுடைய ஆண்டவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவன். ஹல்லேலூயா. மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். அதனால அதை மறுபடியும் தூண்டி 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 பிரகாசிக்க வைத்து கொண்டே இருப்பார். அதனால தான் தேவ மனுஷன் ஆகிய யோவான் ஸ்நானகனை பற்றி சொல்லும்போது அவர் ஒரு எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன அழகான வரி இல்லையா? புரியுதா? அதனால தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் ஒரு நாளும் அணையாம எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா.
துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய வைத்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய வைத்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எல்லாருமா இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையா இருக்கணும். உயிர் இருக்கிற வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கணும். யோவான் ஸ்நானகனை போல அவர் கேட்குறாரு, வருகிறவர் நீர் தானா? வேறு ஒருவர் வர நான் காத்திருக்கணுமா? இன்னும் நான் பிரகாசிச்சுட்டே இருக்கணுமா? நான் நினைக்கிறேன் என்னோட ஓட்ட முடிய போதுன்னு அனுப்புகிறார் 2 பேரை இயேசுக்கிட்ட. அவங்க போனவங்க திரும்பி வந்து பதில் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் சொன்னாங்க. அவருக்கு ஒரு பெரிய மன திருப்தி, நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதித்து உங்கள் ஜீவன் கூட இருக்கும்னா, நீங்கள் மரண தருவாயில் இருக்கிறீங்க என்ற உணர்வு வரும்போது, ஆண்டவரே என்னை இந்த பூமிக்கு அனுப்பின வேலை முடிஞ்சிச்சா, இல்லை இன்னும் நான் இருக்கணுமா, இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலை ஏதாவது பாக்கி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். கேட்டுட்டு ஒருவேளை ஆண்டவர் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொன்னால், சந்தோஷமாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னுடைய ஆவி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் யாருக்கும் பாரமாக பலுவாக வேதனையாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்லி ஜீவனை தந்துடணும். சரியான நேரம் எடுத்துகிட்டு போயிடுவார். மோசேவை, யோசுவாவை அப்படியெல்லாம் எடுத்தார் பார்த்தீங்களா, அப்படி எடுத்துகிட்டு போயிடுவார். இல்லைன்னா இன்னொரு வாய்ப்பு தாங்க, இன்னும் கொஞ்சம் நான் பிரகாசிக்கட்டும் அப்படி சொல்லணும். எலியா தன்னுடைய வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயே தன்னுடைய உயிரை முடிச்சிடணும்னு பிளான் பண்ணி நேராக போய் சூரச்செடி கடியில் உட்காந்துட்டார். போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும். உடனே மேலே கொடுத்தாரு ஆண்டவர் வந்து, இந்த மேலே நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், ஓ 3 வேலை பாக்கி இருக்கு, அதுக்குள்ள எப்படி நீ போவ? அந்த 3 வேலையை செய்யாம உன் ஜீவன் முடியல அப்படின்னு அவனை எழுப்பினாரு. அந்த 3 வேலை என்ன தெரியுமா? 2 ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும், எழும்பி போனாரு. அதனால தான் எலியாவினுடைய ஊழியம் தொடர்ந்து எலிசாவை பின்தொடர்ந்தது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அதனால நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரகாசித்து கொண்டே இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அடிக்கடி என்னுடைய தனி ஜெபத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறது என்னன்னா, ஆண்டவரே உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். கவர்மெண்ட்டில் ரிட்டைர்மெண்ட் உண்டு, ப்ரைவேட்டில் ரிட்டைர்மெண்ட் உண்டு, ஆனால் கர்த்தருடைய வேலையில் ரிட்டைர்மெண்ட்டே கிடையாதுங்க. புரியுதா? உங்களில் யாருக்கும் ஓய்வே கிடையாது. நீங்கள் ஆண்டவருக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கலாம் உங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும். ஆனால் நமக்கு ரிட்டைர்மெண்ட் எது தெரியுமா? கருந்திரி தான். அந்த கருந்திரி தான் நமக்கு ரிட்டைர்மெண்ட்டை கொடுக்குது. சில ஆள் இந்த இடத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஏன் தெரியுமா? பிரகாசிக்க இடம் தரல. அந்த கருந்திரி தான் அவர்களை ஓய்வு கொடுத்து வெளியே அனுப்புனாது.
அதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிடையாது தெரியுமா? ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது என்பதை தேவ பிள்ளைகள் மனசில் பதிக்கணும். நான் 3 காரியம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். தேவதாசன் என்று ஒரு தேவ மனிதன் இருந்தார். அவருக்கு வயது 90 தொடப்போகிறது. அப்போ அவர் மனசில் யோசிச்சாரு, வருகையின் தூதன் என்று ஒரு பத்திரிகை எழுதி கொண்டிருந்தார். நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். நாகர்கோவில் என்ற பட்டணத்தில் பல பகுதிகளுக்கு போனவர். நான் எல்லாம் அவருடைய புத்தகத்தை விரும்பி வாசிப்பேன், அந்த வருகையின் தூதன் பத்திரிகையை, அவர் உயிரோடு இருந்த காலங்களில். அப்போ அவருக்கு வயசு 90 தொடும்போது அவர் மனசில் யோசிக்கிறார், ஆண்டவரே, எனக்கு வயசு 90 ஆயிடுச்சு, இனிமேல் நான் ஊழியம் செய்யலை, நான் இனி ஓய்வு எடுக்க போகிறேன். இனிமேல் என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்குமார்கள் எல்லாரிடத்திலும், என்னுடைய உடன் ஊழியர்கள் இடத்திலும் ஊழியத்தை ஒப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி காலையில் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிவிட்டு எந்திரிச்சு சந்தோஷமாக வந்தார். அவ்வளோதான், இன்னையோட நமக்கு ரிட்டையர்மெண்ட். அவங்க வீட்டம்மா சொன்னாங்க, எங்கே போய் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு வந்துருங்கன்னாங்க. நாகர்கோயில் இருக்கிறவங்கெல்லாம் டெய்லி மீன் சாப்பிடுவாங்க. இவர் மீன் வாங்க மார்க்கெட் போனார். போனால் ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக ஜனம் நின்றுட்டுருக்கு. இவர் பைக்கை மெதுவாக ஓரம் கட்டிட்டு, நமக்கு தான் நல்ல பழக்கம் இல்லை, கூட்டமாக இருந்தால் என்ன வேலை இருந்தாலும் எட்டி போய் என்னன்னு பார்ப்போம், இல்லை போய் கூட்டத்தில் எட்டி பார்த்தாரு என்ன நடக்குன்னு. அங்கே ஒத்த மாட்டு வண்டி ஒன்று கழுத்தில் பயங்கர பாரத்தோடு சுமந்து வந்தது. அந்த பாரம் சுமக்க முடியாமல் அது கீழே விழுந்து கண்ணெல்லாம் அப்படியே மேலே எகிரிடுச்சு, வாயில் நுர தள்ளுது. அந்த எஜமான் அந்த மாட்டை அடிக்கிறான், எலும்புன்னு அடிக்கிறான். அந்த வலுவை கொஞ்சம் தூக்கி கொடுக்குறான், அதால் எந்திக்க முடியல. அது அப்படியே போராடி நிற்குது, அதோட கண்ணெல்லாம் மேலே போகுது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த மாடு சாக போகுதுன்னு இந்த பார்த்து கொண்டு இருக்கிற ஊழியருக்கு புரியுது. இவர் என்னதான் நடக்குன்னு பார்க்குறாரு. திடீர்னு அந்த மாடோட கண்ணு இவரை பார்க்குற மாதிரி இவருக்கு தெரியுது. யாருக்கு? அந்த தேவ ஊழியனுக்கு இவரை பார்க்குற மாதிரி தெரியுது. பார்த்துட்டு அந்த கண்ணு இவரோட பேசிச்சான், என் எஜமானுக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு செத்து போச்சான். இதை பார்த்துட்டே இருந்த மனுஷன் நேராக பைக்கை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து உள்ளே நுழைஞ்சா மனைவி கேட்டாங்க, மீன் எங்கன்னு. அப்படி கையை காட்டிட்டு நேராக தன்னுடைய ஜெப அறைக்குள்ளே போய் கத்தி அழுதாராம், ஆண்டவரே, ஒரு மாடு உயிர் இருக்கிற வரைக்கும் அவன் எஜமானுக்கு வேலை செய்யும்னா என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வேலை செய்வேன், மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஓய்வு வேண்டாம், எனக்கு ரிட்டையர்மெண்ட் வேண்டாம்னு கதறினாராம். 98 வயசில் அழகா ஊழியம் செய்து முடித்து தன் ஓட்டத்தை முடித்தார். இப்படி உலகத்தில் ஏராளமான தேவ பிள்ளைகள் தன் ஜீவிய காலம் வரைக்கும் பிரகாசித்து கொண்டே இருந்து தேவன் அண்டைக்கு போனவர்கள். அதனால் உங்களை நம்பி கர்த்தர் சின்னதோ பெரியதோ பணி தந்திருக்கிறார் என்றால் நீங்கள் பிரகாசிக்கிறது ஒரு நாளும் நிற்கக்கூடாது. புரியுதா? 3 சம்பவத்தை சொல்கிறேன். என்னோட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 18வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இங்க அழகா போட்டிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், சணல் நூல் ஏபோத்து தரித்தவனாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். என்ன கவனிங்க, எத்தனை வயசுல இவனுடைய பணி ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? 5 வயசு. அவன் பால் மறந்த போது அவனுக்கு வயது 5. பொதுவாக யூத பாரம்பரியப்படி குழந்தைக்கு மதர் ஃபீடிங் 5 வயது வரை கொடுப்பாங்க. அப்போது இந்த அன்னாளினுடைய மகன் 5 வயது இருக்கும்போது அவங்க அம்மா கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுட்டு வந்துட்டான். 5 வயதில் அவருடைய பணி ஆரம்பமாகுது. சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு யாருக்கு முன்னாடி பணி செஞ்சாரா? ஏலிக்கு முன்னாடி இல்லை, ஓபினி பினகாசுக்கு முன்னாடி இல்லை. என்ன கவனிக்கணும்? யார் முன்னாடி? கர்த்தருக்கு முன்னாடி. அப்போ நீங்க ஆலயத்தில் ஒரு பணி செய்றீங்கன்னா அது யாருக்கு முன்னாடி செய்யறது? கர்த்தருக்கு முன்னாடி செய்யறது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கின்றவனாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். இப்போ நான் அவருடைய ஆரம்பத்தை கொஞ்சம் சொல்றேன், என்ன கவனிக்கணும். அவருடைய ஆரம்பம் கொஞ்சம் சொல்றேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாமா? எண்ணாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 40வது வசனம். ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும், கோராகை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாக இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். என்ன கவனிங்க, அழகா அங்க போட்டிருக்கு,
கோராகினுடைய புத்திரர் ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு அவர்களை தேவன் நீக்கி போட்டார். யார? கோராகின் புத்திரரை. கோராகினுடைய பணியை ஆண்டவர் நிறுத்திட்டார். இனிமேல நீ ஆசாரிய பணி செய்யவே கூடாது அப்படின்னு நிறுத்திட்டார். என்ன கவனிக்கணும், அந்த கோராகினுடைய வம்சாவளியில் வந்தவன் தான் எல்கானா என்று சொல்லக்கூடியவன். கோராகு ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். அந்த கோராகினுடைய வம்சாவளியில் யாருக்கும் ஆசாரிய பட்டம் இல்லாததுனால அவங்க செய்த தீமையினால், அந்த தீமையெல்லாம் இப்போ நான் விளக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். அவங்க தீமையினால ஆண்டவர் அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டார். அதனால் அந்த கோராகின் வம்சாவளியில் வந்தவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக, வயிற்றினுடைய ஆகாரத்திற்காக தேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிதறி போனார்கள். அப்படி எப்ராயிம் மலை தேசத்துக்கு இந்த எல்கானா போயிட்டான். அதனால தான் 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் ஆரம்பிக்கும் போது அங்கே எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன். புரியுதா? இவன் யாருன்னா லேவியன். இவன் எப்ராயிம் கோத்திரத்துக்காரன் கிடையாது. நிறைய பேர் மொட்டைக்கட்டையாக பைபிளை படிக்கிறதுனால எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கான்னு அவன் யார் தான் இருப்பான்? எப்ராயிமன் தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எப்ராயிம் மலை தேசத்தில் எப்ராயிமன் அல்லாதவன் இருக்க முடியும். இப்போ கவனிங்க, தமிழ்நாட்டில் தமிழன் மட்டும்தான் இருப்பானா? தமிழ் அல்லாதவர் இருப்பானா? ஏராளமான தமிழர் அல்லாதவர்கள் உள்ள இருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் அவங்க ஓட்டு உரிமை பெற முடியாது. தமிழர் அல்லாத நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க தமிழ்நாட்டில், ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க, படிக்கிறதுக்காக வராங்க. அப்படி தமிழர்கள் அல்லாத நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அதுக்காக அவங்களாம் யார் கிடையாது? தமிழன் கிடையாது. அதே போல் இந்த எப்ராயிம் மலை நாட்டில் இருக்கான்னு அவன் யார் அல்ல? எப்ராயிமன் அல்ல. அவன் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன். ஆனால் அவனுக்கு ஆசாரிய பட்டம் இல்லாததுனால அங்கே போயிருக்கான். அப்போ தான் அவனுக்கு அன்னாள் என்ற ஒரு மனைவி. அவளுக்கு நீண்ட காலம் பிள்ளை இல்லை. அவள் ரொம்ப வேதனையும் துக்கத்தையும் அனுபவித்த போது அவளுக்கு தெரியுது, இந்த வேதனையும் துக்கத்தையும் மாற்றுவதற்கு ஒரே ஒரு சக்திக்கு தான் பவர் இருக்கு, அந்த சக்தி தான் ஜெபம் என்று எண்ணினவள் நேர தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து மனம் கசந்து அழுதாள் என்று அந்த 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவளுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கும்படியாக அவளுக்கு சாமுவேல் என்ற ஒரு பிள்ளை ஆண்டானை தேவன் தந்தார். அவள் ஜெபம் பண்ணும்போதே நல்ல கவனிங்க, என்ன தெளிவாக பண்ணுறாங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தந்தா. நல்ல கவனிக்கிறேன். ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ணுறது தப்பு இல்லை. புரியுதா? பொம்பளை பிள்ளை வேணும்னு ஜெபம் பண்ண தப்பு இல்லை. எதுக்கு பிள்ளை உனக்கு? எதுக்கு உனக்கு பிள்ளை? நானும் மலடி இல்லைன்னு வந்தா காட்டுறதுக்கா? எனக்கும் பிள்ளை இருக்குன்னு உலகத்தை காட்டவா? அவள் ஸ்பெசிஃபிக்காக ஜெபம் பண்ணுறா. ஒரு ஆண் பிள்ளைய தந்தா. நான் மலடின்ற பேர் மாறிடும். உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளை கொண்டு வந்து எங்கே தருவேன்? உங்கள் ஆலயத்தில் நிப்பாட்டு வேண்டாம். பிள்ளை பிறந்துச்சு. 5 வயசு வரைக்கும் தன்னுடைய கஸ்டடியில் வச்சுருந்தா. நிறைய சொல்லி கொடுத்தா 5 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு. ஒரு 5 வயசு வரைக்கும் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் பிள்ளைக்கு என்ன சொல்லி தர்றாங்களோ அதான் பாடம். அதுக்கப்புறம் ஒன்றும் திருத்த முடியாது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க, 5ல் வளையாதது சொல்லுங்க. நம்ம 5ல் எல்லாம் பச்சை பிள்ளை, சிவப்பு பிள்ளை, கருப்பு பிள்ளைன்னு அப்படியே போட்டு ஆட்டிவிட்டு 6 வயசு 7 வயசு ஆனால் கம்பெடுப்பான். அது அப்படி நிமிர்ந்து நம்மளை பார்க்கும். பெற்றோர் சொல்கிறேன், 5ல் அடக்கலைன்னா, 5ல் நீங்கள் உருவாக்கலைன்னா சாகிற வரைக்கும் உருவாக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். இது 5 வயசில் நம்ம அழகாக அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துட்டா. இப்போ உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் குவார்ட்டர்லி லீவ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனோன்னா எவன் தான் ஸ்கூலில் கண்டுபிடிச்சானே தெரியல அப்படின்னு ஆரம்பிக்கான் பாட்டு. ஸ்கூலுக்கு போகிறான், பைக்கில் ஏற்றுனா, வண்டியில் ஏற்றுனா, ஆட்டோவில் ஏற்றுனா, ஸ்கூலில் ஏற்றுனா, ஐயோ என்னை கொடுமைப்படுத்துகிறாங்களே, இதெல்லாம் ஸ்கூல் எவன் தான் கண்டுபிடிச்சான்னு அழுகிறேன். எப்போ? குவார்ட்டர்லி முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே. காலேஜ் பிள்ளைங்க காலேஜ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் லீவ் முடிச்சுட்டு செகண்ட் செமஸ்டர் போனால் நான் காலேஜுக்கு போகணுமா அப்படி கேட்குது. புரியுதா? அப்படி ஆகிப்போச்சு காலம். ஆனால் அந்த பையனை கொண்டு போய் 5 வயசில் கொண்டு போய் இந்த அம்மா ஆலயத்தில் விட்டா. எத்தனை நாள் வீட்டுக்கு வரலாம் வருஷத்துக்கு? சொல்லுங்க. பைபிள் படித்தவங்க தானே, எல்லாம் தலைவர்கள் தானே. எத்தனை நாளைக்கு ஒருக்க வீட்டுக்கு வரலாம்? வீட்டுக்கு ஒரு நாளும் வந்ததே கிடையாதுங்க சாமுவேல். புரியுதா? வந்ததே கிடையாது. ஒருவேளை என்னுடைய கருத்து, அவன் தீர்க்கதரிசி ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா அந்த வழியை போகும்போது அப்பாவையும் அம்மாவையும் அண்ணனுங்க தம்பிங்க எல்லாரையும் பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆனால் யாரா வரல? சாதாரண ஒரு சாமுவேல் அவன் வீட்டுக்கு ஓடி வரல, அங்கேயே உள்ள உட்கார்ந்துருக்காங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அன்னாளினுடைய ஜபம் அவனை கொண்டு போய் அங்கே விட்டுருச்சு. சூழ்நிலை என்ன தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 2:17 2:17.
ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாக இருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். இப்போ 22ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு பாவம் செய்கிறதையும் கேள்விப்பட்டான். கண்டுட்டு காணவே இல்லை. சூழ்நிலை எப்படி இருக்கு? பாவம் நிறைந்த இடம். சாமுவேலுக்கு நல்லா தெரியும், என்னுடைய சந்ததி கண்டிப்பா ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா நான் சபிக்கப்பட்ட கோராகின் சந்ததியில் வந்திருக்கிறவன். எங்க அப்பா கோராகின் சந்ததியில் வந்திருக்கவர். பத்தாக்குறிக்கு இப்போ நான் இருக்கிற இடம் அதை விட படு மோசம். தலைமை போதகரும் சரியில்லை, அசிஸ்டன்ட் பாஸ்டரும் சரியில்லை. அவ்வளவு மோசமான இடம். இதுதான் அங்கே இருக்கிற சூழ்நிலைங்க. ஆனால் இந்த சூழ்நிலை எதையுமே அவர் பார்க்கல. யாரு? குட்டி பையன் சாமுவேல் பார்க்கல. உண்மையாக பணி செய்கிறான். அதனால தான் அந்த 18ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இந்த சணல் நூல் ஏபோத்து யார் தரிப்பாங்க தெரியுமா? ஆசாரியர்கள் மட்டும்தான் தரிக்கலாம். அப்போ அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்? ஆசாரிய உடை. கவனிங்க, சபிக்கப்பட்ட குடும்பத்தில் வந்தவன். நல்லா கவனிக்கிறீங்களா? சூழ்நிலை சரியில்லை, தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. ஆனால் அவனுக்கு கிடைச்ச அந்த ட்ரெஸ்ஸு ஆசாரியர்கள் கூடிய ட்ரெஸ். அவ்வளவு அருமையாக அவனுடைய பணியை ஆரம்பிக்கிறாங்க. நல்ல கவனிங்க, என்னுடைய கருத்து, நான் பொதுவாக பைபிள் படிக்கும்போது கொஞ்சம் யோசித்து உயிர் கொடுத்து ஜீவன் கொடுத்து என் கற்பனையெல்லாம் கொடுத்து நான் படிப்பேன். அதனால தான் நான் ஒரு பிரசங்கி யாராக கர்த்தர் என்ன வச்சுருக்காருன்னு நான் எண்ணுறேன். என்ன கவனிக்கணும், இந்த குட்டி சாமுவேல் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கான். பணிவிடன்னு என்ன வேலை? பிரசங்கம் பண்ணுற வேலையா? ஆட்டுக்கு தோல் உரிக்கிற வேலையா? பலி செலுத்துகிற வேலையா? அதெல்லாம் கிடையாது. அதை துடைக்கணும், கூட்டணும், பெல் அடிக்கணும். திடீர்னு ஏலி கூப்பிடுவார், ஏ சாமுவேலு, அதை தாத்தா வந்துட்டேன் வாக்கண்ணா. தாத்தா கூப்பிடுறாரு. அந்த 2 பயலுக்கு இருக்கான்ல, யாரு? அவன் அன்பா கூப்பிடுவானா, டே குட்டி தம்பி சாமுவேல் வாடா. என்னடா பண்றாங்க வாடாங்க. என்ன கத்து இருப்பான் இவன். என்னண்ணே இது செய்ய சொன்னா இல்லையா? செஞ்சிடறேன்னே. செவட்டில் ஒரு கொடுப்பு, பட்டனில் கொடுப்பு, அழுதுகிட்டே போயிருப்பான். ஆனாலும் அவனுக்கு ஒன்று தெரியுது, எங்கள் அம்மா சொல்லி அனுப்பியிருக்கா, நீ பணிவிட செய்ய வேண்டிய ஆள். உண்மையாக அந்த இடத்துல பணிவிட செஞ்சுட்டே இருக்காங்க. அந்த பணிவிடைய கவனிங்க, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் செய்கிறத பாஸ்டர் பார்க்குறாரோ, உடன் ஊழியர் பார்க்குறாரோ, உங்கள் பெற்றோர் பார்க்குறாங்களோ இல்லையோ, மேலே இருக்கிற தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறோம். நீங்கள் செய்கிற வேலையை யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, நமக்கு ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? யாராவது பார்த்தா அந்த வேலையை நல்லா செய்வோம். பக்கத்தில் கால்கிட்ட கை கொடுங்க. நீங்கள் அப்படி தானே? அட கேளுங்க அவங்க கிட்ட, நீங்கள் அப்படி தானே? பார்த்தா தானே நல்லா செய்வீங்க. இனிமேல் பார்க்காமையும் செய்யுங்க. நல்லா கவனிக்குங்களா? நம்மளை ஒரு ஆள் பார்க்கலன்னா அந்த இடம் அசிங்கமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? நம்ம கட்டில் கடியில் எப்படி இருக்குது? ரொம்ப நீட்டாகவே இருக்குது. போய் பாருங்கள் உங்கள் வீட்டு கட்டில் கடியில். 10 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கு எடுத்த முடி உள்ளே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அது இன்னும் கூட்டலை இல்லை, வீடு மாற்றலை இல்லை, சொந்த வீடு ஆகி போச்சு. இந்த வீடை மாற்றுற ஆளுக்காவது வாடகை வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் வீடு அடிக்கடி சுத்தமாக இருக்கும், கொஞ்சம் பொருளாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அடிக்கடி வீடை பெட்டி சட்டி பானை தூக்கணும்ல. இந்த பர்மனெண்ட் வீடுக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது வீடு பால் காய்ச்சின அன்னைக்கு கூட்டுனது கட்டில் கடியில், அதுக்கப்புறம் கூட்டுறதே கிடையாது. அப்படியே குப்பையும் குளமும் அங்கே அங்கே கிடக்கும், அப்படி எல்லாம் படிஞ்சும் கிடக்கும். விளங்குச்சா? அப்போது நம்ம ஏன் கட்டில்கடியில் போகலை? பாஸ்டர் கண்ணு கட்டில்கடியில் போகாது. அதனால் அந்த பெட் ஸ்ப்ரெட்டையே என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் நீளமாக தொங்க விட்டுருப்போம். அவர் பார்த்துடக்கூடாதுல்ல, கீழே அப்படி கொஞ்சம் தொங்க விட்டுருப்போம். இல்லைன்னா முன்னாடி கொஞ்சம் 2 பொருளை பெட்டி உள்ள வச்சுருப்போம், யாரும் பார்த்துடக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம டாய்லெட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க, அவ்வளவு ஆக்குவடாக இருக்கும். நம்ம பொதுவாக நம்ம பழக்கம், யாரும் பார்க்காத இடம் அவ்வளோ அசிங்கமாக இருக்கும். புரியுதா? நிறைய பேர் உள்ள பனியன் போட்டிருக்காங்க, உள்ள ஆடைகள், அதில் 1008 ஓட்டை இருக்குது. அப்படி பார்த்தா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், யுரேனஸ், நெப்டியூன் எல்லாம் தெரியும். அது தூக்கி பார்த்தா அவ்வளோ ஓட்டை இருக்கும். ஆனால் வெளியே நல்ல சட்டை போட்டு வருவாங்க. அதில் சில ஆள் என்ன போட்டு தெரியுமா? வெள்ளை சட்டை போட்டிருக்கும். அந்த உள்ளே இருக்கிற ஓட்டெல்லாம் அங்கங்கே அந்த வெள்ளை சட்டையில் தெரியும். புரியுதா? ஏன்னா நம்ம எதை நினைக்கல, உள்ளே தானே கிடக்கு, யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டோம். பொதுவாக மனுஷ பழக்கமே யாரும் பார்க்காத இடம் அவலட்சணமாக தான் இருக்கும்.
ஆனால் கவனிங்க, இந்த சாமுவேலுக்கு யாரும் பார்க்காத பணி நடக்கு, எதையும் கவனிக்கலைங்க, உண்மையாக பணி செய்கிறார். ஏன்னா ஒருவர் பார்க்கிறார். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, உன்னை கர்த்தர் பார்க்கிறார். நம்ம சபிக்கப்பட்ட குடும்பம், சபிக்கப்பட்ட வம்சாவளி, ஆனால் நீ உண்மையாக செய்கிறத பார்த்தா அந்த சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் மாட்டுவார். உங்கள் அப்பா வாழ்க்கையில் தான் சாபம் மாறல, உங்கள் தாத்தா வாழ்க்கையில் தான் சாபம் மாறல, கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் சாபம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவனுக்குள்ள விதைச்சி கொடுத்துருப்பாங்க அந்த 5 வயசுல தாய். புரியுதா? இதை மனசில் பதிக்கிறான், உண்மையாக அந்த பணி செய்கிறாங்க. அதனால் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தேடி வந்து சாமுவேல் தூங்கிட்டு இருக்கும்போது அவனை கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. சாமுவேல் என்ற பிள்ளையாண்டானுக்கு கர்த்தர் யாருன்னு காண முடியல. என்ன கவனிக்கணும், கர்த்தர் யாருன்னு உங்கள் பார்வை பூரா என் மேலே தான் இருக்கணும். கர்த்தர் யாருன்னு அவனால் பார்க்க முடியல, கர்த்தருடைய சத்தம் எதுன்னு அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஒரு முறையும் ஓடுறான் தாத்தா கிட்ட. 3ஆவது முறை தான் தாத்தாவுக்கே உஷார் வருது, ஓ கூப்பிடுறது நான் இல்லை ஆண்டவர் அப்படின்ற உஷார் வருது. அதனால் 3ஆவது முறை சொல்லி கொடுக்குறான், இனி கூப்பிட்டா கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி போய் படுன்றான். 4ஆவது முறை கர்த்தர் வந்து நிற்கிறாரு, முன் போலவே கர்த்தர் வந்து நின்று சாமுவேலே சாமுவேலே அப்படி கூப்பிட்டாரு. அவன் உடனே எந்திரிச்சு முழங்கால் போட்டு கண்ணை மூடி கையை கூப்பி சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படி சொன்னான். அவன் இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 6 அல்லது 7 வயது இருக்கலாம், சரித்திரப்படி 6 அல்லது 7 வயது இருக்கலாம். அந்த 7 வயசு பையன்கிட்ட ஆண்டவர் வந்து பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு தெரியுமா? ஒரு 25 வயசு வாலிப பையன்கிட்ட பேசுகிற மாதிரி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஏலி குடும்பத்துக்கு நான் தீமை செய்ய போகிறேன், ஏலி குடும்பத்தில் ஒரு பெரிய ஆபத்து வருவிக்க போகிறேன், அவனுக்கும் ஒழுங்கு இல்லை, அவன் பிள்ளைகளுக்கும் ஒழுங்கு இல்லை, ஆலயத்தை தீட்டாக்கிட்டான், என் ஆலயத்தில் ஒழுங்காக வேலை செய்கிற ஒன்றை நான் மேன்மைப்படுத்த போகிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கார். அவனுக்கு அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் அவன்கிட்ட இல்லை. அவ்வளோ பெரிய காரியம் பேசுகிறார். அவ்வளோத்தையும் பேசி முடிச்சுட்டு அவர் போயிட்டார். இவன் தூங்கிட்டான். காலையில் எழுந்தின உடனே தாத்தா கூப்பிட்றாரு, இங்கே வா. என்ன தாத்தானா? நீ தாண்டவருன்ட்டு என்னென்ன சொன்னார் எல்லாத்தையும் சொல்லுன்னார். சவுல்கிட்ட அவங்க சித்தப்பா கேட்டான், என்ன சொன்னார் சாமுவேல் தீர்க்கதரிசி? இவன் சொன்னான், காணாமல் போன கழுதை கிடச்சிருச்சின்னு சொன்னார். வேற என்ன சொன்னார்? கழுத மேலே இருக்கிற கவலை போய் உன் மேலே கவலை வந்துருச்சுன்னு சொன்னார். வேற என்ன சொன்னார்? அவ்வளோதான் சொன்னார். சாப்பாடு கொடுத்தாரு, சாப்பிட்டேன். அப்படியா? சரி போயிட்டு வா. எதை சொல்லலை? ராஜாங்கத்தை சொல்லலை. ஏன்? சவுலுக்கு விவரம் இருக்குது, சொல்லக்கூடாதுன்னு சாமுவேல் சொல்லலை. சாமுவேல் சொன்னாரா இது என்ன முன்ன ராஜா வாக்குன்னு யாருக்கும் சொல்லாதுன்னு? சொல்லலை. ஆனால் இவனுக்கு என்ன தெரியுமா, ஒருவேளை சொல்லிட்டா என்னுடைய ராஜாங்க பதவி போயிருன்றதுக்காக சொல்லலை. ஏன்னா இவர் வளர்ந்த ஆள். நமக்கு வளர்ந்துட்டா யார்கிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற ஒரு முதிர்ச்சி இருக்கு, ஆமாவா? ஆனால் இந்த குட்டி சாமுவேலுக்கு சின்ன பையன், அதனால் அவ்வளோத்தையும் கட்ட 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 கட்டன்னு கொட்டிட்டான். கடைசியா ஏலி சொல்கிறான், அவர் கர்த்தர், அதனால் மானம்படி செய்வாராக. ஆனால் நான் சொல்ல வர்ற காரியம் இவங்களெல்லாம் விட்டுருங்க. இந்த சாமுவேலுடைய சூழ்நிலையை பாருங்கள். என்னைக்கெல்லாம் நீங்கள் சூழ்நிலையை பார்க்குறீங்களோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் தேவனுக்காக ஒன்றும் செய்ய முடியாதுங்க. புரியுதா? சூழ்நிலையை ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. சூழ்நிலையை மேற்கொண்டவங்க தான் தேவனுக்காக பிரகாசிக்க முடியும். சூழ்நிலை என்ன தெரியுமா சொல்லும்? மழை அடிக்குது, இன்னைக்கு ஊழியம் செய்ய வேண்டாம், உனக்கு இருமல் இருக்குது, இன்னைக்கு பாடாத, உனக்கு முட்டிக்கால் வலிக்குது, முழங்கால் போடாத, உன் உடம்பே டயர்டாக இருக்குது, ஜெபம் பண்ணாத, ஒரு வட்டியாக வருது, உபவாசிக்காத, அப்படி சொல்லும் சூழ்நிலை. நம்ம உடனே ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் அப்படி கேட்கக்கூடாது. புரியுதா? சூழ்நிலை என்ன சொன்னாலும் அதை எதிர்த்தாதான் நீங்கள் தேவனுக்காக எரிந்து கொண்டே இருக்க முடியும். புரியுதா? பவுல் சொல்கிறாரு, நான் போனால் எனக்கு என்ன செய்தி காதுக்கு வருது தெரியுமா? பட்டணங்கள் தோறும் திறந்த வாசல் வைத்திருக்கிறது. அப்படி என் காதுக்கு வந்துச்சு செய்தி. என்ன வச்சிருக்கு? பட்டணங்கள் தோறும் கட்டுகள் உபத்திரவங்கள் தான் பட்டணங்கள் தோறும் இருக்கு. அவைகள் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன் அப்படி சொல்றாரு. புரியுதா? அப்போ பட்டணங்கள் போற திறந்த வாசல் இல்லை, எல்லாம் பிரச்சனை தான் இருக்கு. ஆனா நான் எதையும் சட்டை பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு என்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருப்பேன் அப்படி சொன்னார். அல்லேலூயா. அதனால என்னைக்குமே சூழ்நிலையை பார்த்து ஊழியம் செய்ய நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் மங்கி போவீர்கள் அல்லது அணைந்து போவீர்கள். புரியுதா? ஆனா சூழ்நிலையையும் தாண்டி
நீங்கள் பிரகாசிக்க தீர்மானம் எடுத்தால் உங்க வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கும் என்பதை மனசில் பதிக்கணும். இதுதான் சாமுவேலுடைய வாழ்க்கையில் நாம் கற்க வேண்டிய பிரதான பாடம் என்பதை மனசில் பதிக்கணும். சரியா? இங்கே அழகா அந்த சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். இப்பொழுதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். என்ன கவனிங்க, இது எப்போனா அவர் நான் முதல்ல வாசிச்ச வசனம் அவருடைய 5 வயதுல ஊழியம் ஆரம்பிச்சார். இப்போ கிழவனும் நரைத்தவனும் முதிர் வயதும் உள்ளவன் ஆயிட்டாரு. இப்போ ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. நானோ கிழவனும் முதிர் வயது உள்ளவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் இப்பதான் கவனிக்கணும் எல்லாரும். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன் கர்த்தருடைய சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணினவருடைய பண்ணி வைத்தோருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. அவர் சொல்றாரு, இதோ இருக்கிறேன். எப்போ இருந்து? 5 வயசுல இருந்து உங்க முன்னாடி நிற்கிறேன். இப்ப நான் கிழவன், முதிர் வயது உள்ளவன், நரச்ச மண்டை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சாக போறேன். என் பிள்ளைகள் எல்லாம் வாலிப வயசு வந்து ஊழிய பொறுப்பு எடுத்திருக்காங்க. இப்ப சொல்லுங்க வாசிமா, நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கினேன், கண் சாடையாயிருந்தேன். பரிதானம்னா லஞ்சம் வாங்கி கண் சாடையாயிருந்தேன். சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். இப்ப கவனிங்க, என்ன அவனுக்கு மாடல் யாரு? ஓபினியும் பெனகாசும். அவனுக்கு மாடல் யாரு? சட்ட பண்ணாத ஏலி. ஆலயத்தை அடாவடி பண்ண ஓபினி பினகாஸ். ஜனங்கள் காணிக்க வேதனையா எண்ணுவதற்கு காரணமான ஓபினி பினகாஸ். அவன் தான் இவனுக்கு யாரு? மாதிரியா நிற்கிறான். புரியுதா? நல்லா கவனிக்கணும், சூழ்நிலை அதுதான். ஆனா இவர் இப்ப கேள்வி கேட்கிறாரு. ஒரு நாள் கூட ஓபினி பினகாசுடைய புத்தியோ ஏலி புத்தியோ இவருக்குள்ள வரல. ஏன் வரல? அவர் சின்ன வயசுல எடுத்த தீர்மானம். என்ன கவனிங்க, என்ன எடுத்த தீர்மானம்? சின்ன வயசுல அவர் எடுக்கிறாரு. என்னுடைய கருத்து, ஒருவேளை நான் உடன் ஊழியரானா இந்த மாதிரி ஆலயத்தில் அடாவடி பண்ண மாட்டேன். ஒருவேளை நான் தலைமை போதகரானா இந்த மாதிரி அடாவடி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் தீர்மானம் எடுத்திருப்பாரு என்று நான் எண்ணுகிறேன். ஏன்னா நான் என்னுடைய இளமை காலத்தில் எடுத்தேன். உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பல ஆர்கனைசேஷனில், பல ஸ்தாபனங்களில், பல தலைவர்களுக்கு கீழே நான் பணி செய்தவன். ஒவ்வொரு இடத்த விட்டு வெளியே போகும்போதும் நான் பொருத்தனையோடு வெளியே போவேன். ஆண்டவரே, ஒருவேளை என்ன நீங்கள் ஒரு தலைமை போதகராக மாற்றினா, என்ன ஒரு வேதாகம கல்லூரி முதல்வராக மாற்றினா, என்ன ஒரு வேதாகம கல்லூரி விரிவுரையாளனாக மாற்றினா, என்ன ஒரு சபையினுடைய மெய்ப்பனாக மாற்றினா, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆர்கனைசேஷன் விட்டு வெளியே வந்தேன். கர்த்தர் கிருபினால சொல்கிறேன், அந்த தவறுகள் எதையும் இன்று வரையிலும் என் வாழ்க்கையில் நான் செய்யலை. புரியுதா? ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? நான் பொதுவாக நான் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறேன். நிறைய புக்ஸ் படிப்பேன். அதில் குறிப்பாக ஊழியர்களுடைய வாழ்க்கை சரித்திர புத்தகங்கள் நிறைய வாங்கி படிப்பேன். ஊழியர்களுடைய வாழ்க்கை சரித்திரம். அதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஒரு போதகர் தன்னுடைய 40வது வயதில், ஒரு போதகர் தன்னுடைய 40 வருட ஊழிய அனுபவத்தில், ஒரு போதகர் தன்னுடைய 75வது வயதில், இன்னொரு போதகர் தன்னுடைய 80வது வயதில் ஒரு புத்தகம் எழுதுகிறார். 50வது வருஷ ஊழிய நிறைவில் ஒரு போதகர் ஒரு புத்தகம் எழுதுறார். இன்னொரு போதகர் 65வது ஊழிய அனுபவம் முடியும் போது தன்னோட வாழ்க்கை சரித்திர புத்தகத்தை வெளியிடுறார். இப்போ அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன். நான் படிக்கும்போது எனக்கு வயது 25. அன்றைக்கு ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். அந்த போதகர் 60 வருஷம் ஊழியம் செய்து அதற்கு பின்பு அந்த புத்தகம் எழுதியிருக்கார். அப்போ அந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன். அப்போ எனக்கு வயசு 25. அதில் அவர் எழுதுறாரு, இன்ன தவறுகளை நான் என் வாழ்க்கையில் செய்தேன், அதை தயவா நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அப்போ நான் தீர்மானம் பண்ணேன், ஆண்டவரே இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன். 60 வருஷ ஊழிய அனுபவத்தில், நல்ல கவனிங்க, அந்த புத்தகம் எழுதும் போது அவருக்கு வயசு 85. 60 வருஷ ஊழிய அனுபவத்தில் தனது 85வது வயதில் அவர் சொன்ன செய்தியை நான் என்னுடைய 25வது வயதில் கற்றுக்கொண்டேன். அப்போது அவருடைய 60 வருஷ அனுபவம் எனக்கு என்ன பண்ணிடுச்சு? சொத்தா கிடச்சிருச்சு.
அந்த தவறை இன்ன வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் செய்யலைங்க. அப்படி நிறைய புத்தகங்களை படித்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாத்திரனால கர்த்தர் கிருபினால இன்ன வரைக்கும் தேவன் எனக்கு தந்த ஊழியத்தில் நான் பிரகாசிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் தெரியும் நான் எரிந்து கொண்டு இருக்கேன்னு. அதை தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற பணியில் நீங்கள் பிரகாசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரோல் மாடல் முன்னாடி வச்சிருக்கிற எவனையும் பார்க்காதீங்க. சில வேளைகளில் அங்கே ஓப்பினி கூட நிற்கலாம், பினகாஸ் கூட நிற்கலாம், ஏலி கூட நிற்கலாம், அவனெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் என் கையில் வேதம் தந்திருக்கார். இப்போ கேட்குறாரு, நான் யாருக்காவது அநியாயம் பண்ணேன்னா சின்ன வயசுலேருந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன், சொல்லுங்க நீங்கள் இப்போ சாட்சி எனக்கு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, அதற்கு அவர்கள் 4ஆம் வசனம், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையில் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். யார் சொல்றா? ஜனம் சொல்லுது. அதற்கு அவன், நீங்கள் என் கைகளில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான். இவர் யாரை சாட்சியா வச்சு வேலை செஞ்சிருக்காரு? கர்த்தரை வச்சிருக்காரு முன்னாடி. புரியுதா? ஓப்பினியையோ அல்லது பினகாசையோ ஏலியையோ இவர் வச்சிருந்தா இவர் கண்டிப்பா என்ன பண்ணியிருப்பாரு? சாமுவேலு லஞ்சம் வாங்கியிருப்பாரு. அவன் 10 ஆடை களவாண்டிருந்தா இவர் 2 ஆடை களவாண்டிருப்பாரு. புரியுதா? நல்லா கவனிக்கிறீங்களா? ஏன்னா இவருடைய மாடல் யாரு? இவங்க. ஆனா இவர் அவங்களெல்லாம் மாடலாக வைக்கல. பார்த்தாரு, அவங்களோட வாழ்ந்தாரு, சமகாலத்தில் தான் இருந்தாங்க, அவங்க மாடல் மாதிரி நின்னாங்க. ஆனா இவர் அவங்களெல்லாம் ஒன்றும் பார்க்கல. இவர் யாரை பார்க்குறாருன்னா கர்த்தரை பார்க்குறாரு. என்னை பார்க்கிறவர் கர்த்தர். அதனால என்ன கவனிங்க, சூழ்நிலையை பாராம உங்களை கர்த்தர் பார்க்கிறார் என்ற உணர்வோடு நீங்க பணி செய்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மை உண்டுங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. மறுபடியும் 1 சாமுவேலுக்கே வரேன். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேல், கில்கால், மிஸ்பாவை சுற்றி போய் அவ்விடங்களில் எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவருக்கு 3 பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. ஒரு ஹெட் குவார்டர் இருக்கு. ஹெட் குவார்டர் எந்த ஊர் தெரியுமா? ராமா. அதுதான் அவருடைய தலைமையிடம், அதான் அவருடைய சொந்த ஊர். அங்கதான் அவர் ஹெட் குவார்டர் வச்சிருக்காரு. 2வது பெத்தேலு, கில்காலு, மிஸ்பா, 3 பிரான்ச் ஆபீஸ். கடுமையான வேலை. இத்தனை பணியிலையும் ஒரு சின்ன தவறு அவருடைய வாழ்க்கையில் வராதபடி என்ன கவனிக்கணும். தன்னுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பணி செஞ்சாருங்க. எத்தனை வேலை செஞ்சார் தெரியுமா? ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக. சொல்லுங்க, ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக. இந்த 3 வேலை லேசுப்பட்ட வேலை கிடையாது. இந்த 3 வேலையை ஆபிரகாம் செஞ்சாரு. இந்த 3 வேலையை மோசே செஞ்சாரு. இந்த 3 வேலை இயேசுவுக்கு முன்னடையாளமான வேலை. இந்த 3 வேலை இயேசு செஞ்சாரு. புரியுதுங்களா? ஆசாரிய பணி மட்டுமே ரொம்ப டைட் ஒர்க்கு. இதுல தீர்க்க தரிசன பணி என்பது அதை விட பிரச்சனையான ஒண்ணு. அதுக்கப்புறம் ராஜா, நியாயாதிபதின்ற வேலை அதை விட பெரிய வேலை. எது எதை விட பெருசு, எது எதை விட சின்னதுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பெரிய வேலை. ஆனா அந்த 3 பணியிலையும் ஒரு ஆள் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சாருங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? குறை சொல்றவன் நேரில் வந்து சொல்றான்னா அது உண்மையான குறை. முடியும் போது அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் கீழே பேப்பர் வச்சுருக்கேன். இந்த டீ பிரேக்கில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும், ஏதாவது எங்ககிட்ட என் மேலேயோ என்னோடு கூட பணி செய்கிற உடன் ஊழியர்கள் மேலேயோ உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா, இந்த ஊழியத்தில் ஏதாவது குறை இருக்குன்னா தாராளமாக அது எழுதி அந்த பெட்டியில் போட்டுருங்க. தைரியம் இருந்தால் கீழே உங்கள் பேரை எழுதுங்க. இல்லைன்னா பேரை எழுதாமல் சஜஷனை மட்டும் எழுதி அந்த பெட்டியில் போடுங்க. மாலை செக்ஷனில் நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். டீ பிரேக்கில் தாராளமாக எழுதுங்க. பேப்பர் பத்தலைன்னா இந்த டேபிளில் நிறைய பேப்பர் வச்சுருக்கேன், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? தப்பு இல்லை, என்ன வேணால் எழுதுங்க. நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம்? சுண்டுறதுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? சத்தமாக சொல்லுங்க, எதுக்கு வந்திருக்கோம்? அப்போது நீங்கள் மட்டும் சுண்டக்கூடாது, நான் என்ன செய்யணும்? சுண்டணும். எதுக்கு? சாவர வரைக்கும் எரியணும் இல்லை? புரியுதா? சாவர வரைக்கும் எரியணும் இல்லை? அதனால் ஐயோ பாஸ்டரை போய் சொல்லவா, பாஸ்டர் அக்காவை போய் சொல்ல, பாஸ்டர் அம்மாவை சொல்லவா, செல்வராஜ் பாஸ்டர் சொல்லவா, சஞ்சீவி பாஸ்டர் சொல்லவா? ஏன் அவங்க பிரகாசிக்க கூடாதா? அவங்களும் யார் தான், நானும் யார் தான்? சொல்லுங்க, மனுஷன் தான். அப்போ எங்களை என்ன மூடும்? கருந்திரி மூடும். அப்போ ஒருவேளை எனக்கு அது கருந்திரின்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் இது நல்லது இல்லைன்னு. அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? சொல்லுங்க, சுண்டிடுவேன்.
நம்ம எல்லாரும் பிரகாசிக்கிறவர்களாக மாறலாம் கர்த்தர் வருக பரியந்தம். புரியுதா? அதனால நல்ல கவனிங்க, இதுதான் நல்ல மெத்தடு. இதை விட்டுட்டு வெளியே போய் பேசுகிறான் பார்த்தீங்களா, ஜேம்ஸ் பாஸ்டர் அப்படி, செல்வராஜ் பாஸ்டர் இப்படி, ஆனி பாஸ்டர் இப்படி வெளியே பேசுகிறான் பார்த்தீங்களா, அவன் திட்டு பையன், அவன் அயோக்கியன். தப்பை யார்ட்டு ஹோட்டல்காரன் எழுதி வச்சிருக்காங்க, நிறையை வெளியே சொல்லுங்கள், குறையை எங்களிடம் சொல்லுங்கள். சமையல்கார் செஞ்சிருக்காரு உப்பு கம்மி, ஊரெல்லாம் போய் உப்பு கம்மி உப்பு கம்மி உப்பு கம்மின்னு சொன்னா ஊருக்காரனா வந்து உப்பு போடுவேன். யார்கிட்ட சொல்லணும் உப்பு கம்மின்னு? சமையல்கார்ட்ட சொல்லணும். ஐயா உப்பு கம்மியா ரசத்தில் அப்படின்னா, அப்படியா அப்படி ஒரு கிண்டு கட்டி நக்கி பார்த்தோம், ஆமாங்க நெசமாங்க, கொஞ்சம் போட்டு அடுத்த ரசம் கொடுப்பாரு. எது நல்லது கேளுங்க, நம்ம கண்ணன் பிரதர் கேளுங்க. நான் எத்தனை சந்தர்ப்பத்தில் போய் சொல்லியிருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். எப்படி இருக்குது சாப்பாடு, எப்படி இருக்குது சாப்பாடு, சூப்பர், ரொம்ப சூப்பராக சாப்பாடு செஞ்சுருக்காரு சொல்லிட்டு வந்துடுவேன். அவர்கிட்ட போய் சொல்லுவேன், பிரதர் இதில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஏற்றுங்க, இதில் கொஞ்சம் காரம் கூட மறுத்துறது, இது அப்படியானே சரிண்ணே அப்படி சொல்லுவார். கேளுங்க அம்மாவா இல்லையான்னு. அப்போது என்னுடைய குறைய ஊரெல்லாம் சொன்னால் நான் திருந்த முடியுமா? நான் எரிய முடியுமா? என் குறைய யார்கிட்ட சொல்லணும்? சொல்லுங்க, பக்கத்தில் காட்ட கை கொடுங்க. உங்கள் குறைய ஊரெல்லாம் சொல்லப்படாது, உங்ககிட்ட தான் சொல்லணும். இப்போ சாமுவேல்கிட்ட வரேன். இந்த 3 வேலையை அவ்வளவு பர்ஃபெக்டாக செஞ்சாருங்க. எப்போ ஆரம்பம்? 5 வயசில் முதிர் வயது வரைக்கும் இருந்து கொண்டே இருந்தார். அதனால் தேவ பிள்ளைகள், முதலாவது நம்ம எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. சூழ்நிலை ஒரு நாள் சாதகமாக இருக்கவே இருக்காது. சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே இடம் பரலோக தேவனை பார்க்கணும். என்னுடைய பணியை கண்காணிக்கிறவர் தேவன், என் பணியை பார்க்கிறவர் தேவன், அதற்கு பலன் கொடுக்கிறவர் தேவன், அதற்கு அங்கீகாரம் தருகிறவர் தேவன். அவரை பாருங்க. சில சந்தர்ப்பங்களில் நம்ம வருஷத்தினுடைய முதல் நாளில் இங்கே பணி செய்கிற எல்லாரையும் நாங்கள் ஹானர் பண்ணி ஒரு சின்ன சின்ன பரிசுகள் கொடுக்குறோம். அது நீங்கள் ஒரு ஆண்டு செய்த ஊழியத்தில் ஒரு நாள் செஞ்ச ஊழியத்துக்கு கூட அந்த பரிசினுடைய மதிப்பு இல்லை. ஆமாவா? ஒரு நாள் கூட அதனுடைய மதிப்பு இல்லை. ஆனால் அதை ஏன் உங்களுக்கு கொடுக்குறோன்னா, மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களை ஹானர் பண்ணேன் பாரு. ஒரு மாதம் சண்டே ஸ்கூல் எடுத்திருக்கேன், ஒரு சட்டி கொடுத்துருக்காரு, சட்டிக்கு 100 ரூபா வேலை, தெருக்கு சுவாத்திரம் அப்படி சொல்லப்படாது. இந்த சட்டி எதுக்கு தெரியுமா? 100 ரூபா சட்டி மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்கள் லீடர்னு காட்ட. இந்த ஒரு வருஷம் நீங்கள் செஞ்ச பணிக்கு பலன் எங்கே இருக்குது? பரலோகத்தில். இப்போ நான் கேட்குறேன், இத்தனை வருஷமும் தப்பாக நினைக்கக்கூடாது, இத்தனை வருஷமும் 1ஆம் தேதி எல்லாருக்கும் போட்டு 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 பரிசு கொடுத்தோம்ல, யாராவது ஒருத்தர் பாஸ்டர் இந்த ஒரு மாதம் பூரா ஒரு வருஷம் பூரா நீங்கள் எங்களுக்கு நல்ல ஊழியம் செஞ்சீங்க இந்தாங்கன்னு ஒரு பரிசு தந்தீங்களா? ஏன் இப்போ நான் கேட்கணும் இல்லை? நீங்கள் ஒரு 100 ரூபா சட்டி வாங்கினீங்க, 150 ரூபா சட்டி வாங்கினீங்க, 200 ரூபா செம்பு வாங்கினீங்க, எனக்கு கொடுக்கல, நான் கேட்கணும் இல்லை? நான் ஏன் கேட்கல? இத்தனை வருஷம் இந்த சபை ஊழியத்தில் மட்டுங்க ஒரே ஒரு சகோதரி இந்த இடத்துல உண்டு. ஒரு நாள் எனக்கு ஒரு அயன் பாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, அண்ணே நீங்கள் எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறீங்க, நானும் சபையில் 4-5 வருஷமாக பார்த்துட்டேன், அதனால் என் மனசில் தோணுச்சு இந்த அயன் பாக்ஸ் உங்களுக்கு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்கங்க. அவங்க பேரை நான் சொல்லலை, நான் நம்ம பேரை சொல்ல மாட்டேன், இங்கே உட்காந்துருக்காங்க. இப்போது நல்ல கவனிங்க, அடுத்த வருஷம் நான் அவங்க கொடுத்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. அந்த அயன் பாக்ஸை கொடுத்து 15 வருஷம் ஆச்சு. என்ன அது இன்னும் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது 15 வருஷமா. எங்கள் வீட்டில் கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்கிறனால எந்த பொருள் கொடுத்தாலும் சீக்கிரம் அதுக்கு ரிப்பேரே ஆகாது. நானாக யாருக்கா தூக்கி கொடுக்கணும், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு, அது வரைக்கும் வேலை செய்யும். அப்படி ஒரு பொருள் ஆசீர்வாதம் எனக்கு கர்த்தர் தந்திருக்காரு. ஏன்னா பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு, தேவனுடைய பிள்ளைகள் நெடுநாள் வரைக்கும் தங்கள் கரத்தின் கிரியைகளை அனுபவிப்பார்கள் அப்படி போட்டிருக்கு. புரியுதா? அப்போ எங்கள் வீட்டில் இருக்குது. இப்போ நான் சொல்கிற காரணம் என்னென்னா, நான் யாருக்கு செய்கிறேன் தெரியுமா பணி? நான் ஆண்டவருக்கு. அதே உங்களுக்கு சொல்கிறேன், யாருடைய அங்கீகாரமும் யாருடைய அப்ரிசியேஷனையும் எதிர்பார்க்காதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் எந்த தேவன் என்னை பார்க்கிறார் என்று பணி செய்வீங்கன்னா உங்கள் விளக்கு அணையவே அணையாதுங்க. ஆனால் மாற்று வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? இன்னொருத்தர் பாராட்ட கற்றுக்கணும். நல்லா பாடினீங்க பிரதர், நல்லா பாடினீங்க அக்கா, நல்லா பாடினீங்க அண்ணன், சூப்பராக நடத்துனீங்க ஜப குறிப்பு, அப்படி சும்மா ஒரு அப்ரிஷியேட் பண்ண நீங்கள் கற்றுக்கணும். ஏன்னா அவங்கள இன்னும் வளர்த்துறதுக்கு அந்த அப்ரிஷியேஷன் வசதி இருக்கும். இது கையில் போய் கொடுத்துருக்காங்க பாரு, நம்மகிட்ட கொடுத்துருக்கலாம், அப்படி தான் நம்ம பேசுவோம். என்னைக்காவது போய் செஞ்சவங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோமா? பல பேர் சூப்பராக பேசுனீங்க அவ்வளோதான் அப்படி சொல்லுங்கள். தம்பி டேனி இங்கே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அவருக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ ஒரு விபிஎஸ் ப்ரோக்ராமில் ஒரு டான்ஸ் ஆடினார். எங்கள் வீட்டில் இருக்க அந்த வீடியோ அவருக்கே கஷ்டமாயிடுச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு ஆடினா எல்லாம் டேனியை தான் பார்க்குறாங்க. ஏன்
ட்ரெயின் ஆயிட்டார். புரியுதா? அப்பவும் நாங்கள் அவரை நிராகரிக்கலை. அதுக்கப்புறம் பிரகாசிக்க ஆரம்பித்தோம், பண்ணல. இப்போ நிறைய பேருக்கு சிறுவர் ஊழியத்தில் அழகாக பிரகாசிக்கிறவரை ஆண்டவர் மாற்றினார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆரம்பம் வரும்போது மேடைக்கிட்ட வந்தா கை காலில் இப்படியே கொஞ்சம் ஆடும். அதுக்காக சிலர் மைக்கை ஸ்டாண்டில் வச்சு கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. சிலர் உடம்போட வாயோடு இப்படி இறுக்கி பிடிச்சிருப்பாங்க. அது மைக் இப்படி ஆடுதுன்னு சட்டையெல்லாம் ஆடுவார். அந்த வாட்செல்லாம் ஆடுறதுதா வார்த்தையாக கேட்பீங்களா, வாட்ச் ஆடுறத பார்ப்பீங்களா? எல்லாரும் ஆடுதான். இங்கே எழுப்பி விட்டாதான் தெரியும் எல்லாருக்கும் என்னென்ன ஆடுதுன்னு. புரிஞ்சா? வாட்ச் மட்டும்தான் அவருக்கு ஆடிச்சு, உங்களுக்கு இறுதிய கொலையே ஆடும் இங்கே வந்து நின்று. அதனால் அதை பார்க்கக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு பார்க்கிறார் என்று பார்ப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. நம்பர் 2, 1 நாளாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 37வது வசனம். 1 நாளாகமம் 16:37. பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாடக முறையாய் சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாபையும் அவன் சகோதரரையும் அவனுடைய சகோதரராகிய 68 பேரையும் வைத்து. கவனிங்க, இரண்டாவது நான் சொல்லக்கூடிய ஒரு நபர் என்னன்னா ஆசாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். இங்க அழகா போட்டிருக்கு நித்தம். அப்படின்னா தினமும், டெய்லி பாடுகிற, ஆலயத்தில் பாடுகிற வேலையை அவர் கையில் கொடுக்குறார், இந்த ஆசாப் கையில். சரியா? நல்லா கவனிங்க, பைபிளில் ஆசாப் அப்படின்ற பேரில் 5 பேர் இருக்காங்க. சரியா? ஆசாப்ன்ற பேரில் 5 பேர் இருக்காங்க. இப்போ நான் சொல்கிற ஆசாப் யாருன்னா கெர்சோம் வம்சத்தில் வந்த ஆசாப். இந்த கெர்சோம் யாரு பைபிள் படித்தவங்க சொல்லுங்க. கெர்சோம் யாருடைய மகன்? சூப்பர், வெரி குட், மோசேயுடைய மகன். நல்ல கவனிங்க, நான் சில நாளுக்கு முன்னாடி பேசினேன். மோசேயினுடைய ஒரு மகன் தான் எப்ராயிம் காலத்தில் விக்கிரகத்தினுடைய ஆசாரியனாய் மாறினான் அப்படின்னு பேசினேன் ஒரு சண்டே சர்வீஸில். என்னைக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி மோசேயினுடைய பிள்ளையனுடைய தடம் புரண்டதை சொன்னேன். அதுலேயே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா கெர்சோமினுடைய வம்சாவளியில் ஒரு பிள்ளைய நித்தம் பாடுகிற பணிக்கு ஆசாரியனை தேர்ந்தெடு வைக்கிறார், இந்த ஆசாப்பை. புரிஞ்சா? இந்த ஆசாப் அப்படின்ற பெயருக்கு ஒரு சேர்த்து கொள்ளுகிறவன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஆசாப் என்ற பெயருக்கு சேர்த்து கொள்ளுகிறவன் அப்படின்னு அர்த்தம். நல்ல கவனிங்க, அதாவது தேவனை துதிப்பதற்காக ஜனங்களை சேர்க்கிறவன், ஜனங்களை தேவன் அண்டைக்கு நடத்துவதற்காக சேர்க்கிறவன், பிரிந்து போனவர்களை மறுபடியும் தேவ பாதையில் நடக்க சேர்க்கிறவன், விக்கிரக வழிபாடு செய்பவர்களை தேவனை ஆராதிப்பதற்காக சேர்ப்பவன். இப்படி பல பணிகளை இவர் சேர்க்கிற பணியில் அழகாக செய்து கொண்டே வருகிறார் இந்த ஆசாப் என்று சொல்லக்கூடிய தேவ மனுஷன். சரியா? இப்போ இவருடைய ஆரம்பம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பொதுவா நல்ல கவனிங்க, எந்த ஊழியத்தினுடைய ஆரம்பமும் ரொம்ப லோவா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா எடுத்த உடனே எனக்கு மேடை கொடுக்கணும், எடுத்த உடனே எனக்கு கையில் மைக்கு தந்துடணும், எடுத்த உடனே என்ன பாட வச்சிடணும். ஒன்றுமே நடக்காது. நிறைய பேர் என்ன விருப்பம் தெரியுமா? என்னை கூப்பிடுட்டோம், நான் வந்து ஜோம் பண்ணுவேன் பூவாச கூட்டத்தில். யாராவது ஜோம் பண்ணுவாங்கன்னா யாரோ பாட்டோம், எனக்கு என்ன அப்படி திமிரு பிடிச்சி உட்காந்துருக்கிற கொஞ்சம் பேர். நம்ம சபையை தான் நான் பேசுகிறேன், உட்காந்துருக்க ஆட்கள் இருக்குது தெரியுமா? இருக்கு, நம்மளை கூப்பிடல, யாரை தானே போனாங்க, யாரை போட்டோம், எனக்கு என்ன அப்படி உட்காந்துருக்க ஆட்கள் இருக்குது. புரியுதா? நல்ல கவனிங்க. ஆனால் ஆசாப்புடைய வேலை எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு காட்டித்தரேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும். இப்போ நான் சொன்ன வார்த்தை என்னன்னு. 6ஆம் அதிகாரம் 1 நாளாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 31, 32 வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 6:31-32. கர்த்தருடைய பெட்டி நிலை பெற்ற போது தாவீது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும் சாலமோன் எருசலேமில் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரும் மட்டும் ஆசரிப்பு கூட வாசலுக்கு முன்பாக சங்கீத சேவையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களும் ஆகிய மனுஷரும் அவருடைய குமாரரும் ஆனவர்கள். இப்ப கவனிங்க, எல்லாரும் என்ன பார்க்கணும். ஆசரிப்பு கூட முதல் ஆசரிப்பு கூடாரத்தில் பாடுகிறதற்கு என்று ஒரு குழுவை நியமித்து பாடுகிறதற்கு என்று ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினவர் யார் அப்படின்னா தாவீது தான். சரியா? தாவீது ராஜா மட்டும் இல்லை,
ஏன் தாவீது தேவனுக்கு பிரியமா மாறினாரு அப்படின்னா, தாவீதோட நல்ல பழக்கம் என்னன்னா, ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யலாம். அப்போ ஒரு இசை குழுவினரை ஏற்படுத்தி, ஒரு பாடற் குழுவினரை ஏற்படுத்தி, அதற்கு யார் யார் எங்கெங்க நிற்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்ற எல்லாவற்றையும் ஏற்படுத்தி அருமையான ஒரு சிஸ்டத்தை அமைத்து கொடுத்தவர் யாருன்னா இந்த தாவீது. புரியுதா? இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல முன்னாடி பின்னாடி சைட்ல எல்லாம் கொயர் வச்சிருக்காங்க. இந்த கொயர் வந்தது எப்படி காரணம் யார் தான்? தாவீது. அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுக்கு முன்பாக பாடுவதற்காக ஒரு குழு ஒன்றை ஏற்படுத்துகிறார். அந்த குழு எங்க ஆரம்பிச்ச குழுனா, நடுத்தெருவில் ஆரம்பிச்ச குழு. எங்க ஆரம்பிச்ச குழு? நடுத்தெருவில். கீரியாத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டிய தாவீது தன்னுடைய ஊருக்கு கொண்டு வரார். அப்போதான் இந்த பாடற் குழுவை நியமித்து, அதுக்கப்புறம் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட உடனே அந்த இடத்துல அந்த குழுவை வச்சு, அதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூவாய் சாலமோனுடைய தேவாலயம் வரைக்கும் போய், அது அப்படியே கண்டினியூவாகி எல்லா சபை இருந்த காலங்களிலெல்லாம் இந்த பாடற் குழு வந்து இன்னைக்கு வந்துருச்சு. புரியுதா? அப்போ இந்த பாடற் குழுவில் சிலரை வரிசையா அவர் நியமிக்கிறார். யார் முன்னாடி நிற்கணும், யார் பின்னாடி நிற்கணும், யார் 3வது வரிசை, யார் 10வது வரிசை, அப்படி ஒரு ஆர்டர் போடுறாரு. அந்த ஆர்டர்ல இப்ப 39வது வசனம் வாசிமா. அதே 1 நாளாகவும் இவன் சகோதரனாகிய ஆசாப், இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான். இவன் வலது பக்கத்திலே நிற்பான். ஆசாப் பெரகியாவின் குமாரன். என்ன கவனிங்க, இந்த ஆசாப்பு கடைசி வரிசையில் கடைசி ஆளா நிற்கார். தாவீது போட்ட அந்த ஆர்டரில் 1 நாளாகவும் 6ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் பாடல் வரிசையில் வரணுமோ அவங்கள கடைசி வரிசையில் கடைசி ஆளாக நிப்பாட்டுறாரு. இப்போ எல்லாரும் என்ன பாருங்க, நம்ம கொயரை வைக்கிறதில்ல. கொயரை வச்சா சீக்கிரம் பின்மாறி போயிடுவாங்க. அதனால தான் நான் வைக்கலை. என்ன, நிறைய சர்ச்சில் கொயர் வைக்கிறாங்க. கொயர் வைக்கும்போது 10 பேர் இருந்தால் 10 பேருக்கும் 10 மைக்கு கொடுக்க முடியாது. என்ன, 2 பேருக்கு ஒரு மைக்கு தருவாங்க. நாம் சில நேரங்கள்லையும் இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தும் போது அப்படி பண்ணுறோம். ஒரு 4 பேர் 5 பேரை நீப்பாட்டி ஒரு மைக் கொடுத்து ஒரு பாட்டு பாட வைக்கிறோம். சில ஆள் என்ன பண்ணும் தெரியுமா, இங்கே மைக் இருக்கும், இங்கே ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் இருக்கும், இந்த ஆள் இப்படி பாடம் கட்டிக்கிட்டு மைக் அங்கே இருக்குல்ல தான் சவுண்டு கேட்கணும். இல்லைன்னா எனக்கு மைக் என்கிட்ட இல்லை, மைக் இருந்தால் தான் நான் பாடுவேன். 3வது வரியில் ஒரு ஆள் இருக்கார், அவர்கிட்ட மைக்கே இல்லை. 3 வரிசையில் தான் மைக் இருக்குது, வரிசையாக 3 மைக் வச்சுருக்காங்க. இவர் 3வது வரியில் நிற்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சவுண்டே கேட்காது. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், பயங்கரமாக பாடுறாருன்னு தெரியும், சவுண்டை பாடுறாரு. எதுக்கு? என்கிட்ட மைக் இல்லைல்ல, எவனை பாடிட்டு போகிறான். ஆனால் கடைசி வரிசையில் நிற்கிற ஆசாப் பாடுறாரு பாருங்க. தாவீதனுடைய மனம் திரும்புகிற மாதிரி பாடுறாரு, தேவனுடைய இருதயம் திரும்புகிற மாதிரி பாடுறாரு. இதை யோசிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. நான் என்னுடைய சிறு பிராயத்தில் ஒரு கொயரில் என்னை செலக்ட் பண்ணாங்க சிஎஸ்ஐ திருச்சபையில். அப்போ நான் அந்த ஹாஸ்டலில் படிக்கிறேன். திருச்சியில் பிஷப் ஹீபர் அப்படின்னு புத்தூரில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் நான் படிக்கிறேன். அப்போ அந்த பக்கத்தில் ஆல் சயின்ஸ் சர்ச்சில் கொயரை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஒரு 5 பசங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. நாங்கள் 250 மாணவர்கள். அதில் பாடுறவங்க எல்லாரையும் அவர் வார்டன் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காரு. அதில் நாங்கள் ஒரு 50 பேர் தேரணும். இப்போ 50 பேரில் 5 பேர் தான் தேர்வு செய்ய போகிறாங்க. அந்த 50 பேரையும் ஆல் சயின்ஸ் சர்ச்சில் கூட்டிகிட்டு போய் பாட வச்சுருக்காங்க. அது நீளமான சர்ச், பின்னாடி அது பைப் ஆர்கன். அப்போல்லாம் இந்த மாதிரி கரண்ட் எலக்ட்ரிக் எல்லாம் கிடையாது, பைப் ஆர்கன் தான். அதில் வந்து 12 பைப் வரும். அந்த 12 பைப்பையும் வாசித்தா பில்டிங்கே ஆடும். அதனால் 6 பைப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 பைப்பில் தான் வாசிப்பாங்க. அப்போ ஒரு ஆர்கனிஸ்ட் வாசிப்பார். அவருக்கு 2 காதும் கேட்காது. அந்த ஆர்கனிஸ்ட்டுக்கு ஒரு தாத்தா, அவர் போய் பின்னாடி உட்காந்துட்டார் அந்த ஆலயத்தில் பின்னாடி. இங்கே 50 பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் செலக்ட் பண்ணணும் யாரை, பாடுறவனை. எங்களை இங்கே பாட விட்டுட்டு அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. எங்கள் ஆளெல்லாம் சொல்கிறோம், செவிட்டு போய் பின்னாடி போய் உட்காந்துருக்கேன். ஏன்னா அப்போ நான் 7th படிக்கிறேன். 6th 7th 8th 10th 12th பசங்கள்லாம் வரிசையாக நின்று பாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பெருசு எல்லாம் அண்ணன்மார்கள்லாம் என்ன சொல்கிறான், அந்த கிளடு பாரு காதுங்க காது பின்னாடி போய் நின்றுட்டு இது என்ன தாளை எடுக்க போகுது அப்படின்னு குசுன்னு பேசிகிட்டு இருக்கான். அவருங்க இவங்க எல்லாரும் பாடுறாங்க 3 பாட்டு, ஒன்று ஒரு ஸ்கேலில் போக வேண்டிய பாடல். அந்த பாட்டை பாடி முடித்த உடனே அங்கேருந்து அந்த பெருசு இறங்கி வந்தார். இறங்கி வந்து இந்த டீமில் 5 பேர் எடுத்தார். அந்த 5ல் ஜேம்ஸும் ஒருத்தன். சரியா? இப்போ மற்றவன் எல்லாம் என்ன கேள்வி கேட்குறான்னா, டே எந்த காரணத்தில் ஒன்றை எடுத்தான், ஒன்று எதுக்கு எடுத்தான் அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர கோபம்.
45 பேர் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா ஐயர்பால் இருக்கிறாரு, செக்ரட்டரி இருக்காரு, அந்த பெரியவர் தான் கொயருக்கு இன்சார்ஜ். அவர் எடுத்த மற்றவங்க பூரா வீட்டுக்கு போகணும். வார்டன் நின்றுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் நட அப்படின்னு 45 பேரையும் கூட்டு போயிட்டாரு. இந்த 45 பேரும் போயிட்டானுங்க. போன உடனே இந்த ஒரு ஆள் 5 பேரை மட்டும் நிப்பாட்டி வச்சிருக்காரு. நாங்கள் பாடுறதுக்கு செலக்ட் ஆகிட்டோம். ஆன உடனே 2 வாரம் கழிச்சு ரூமுக்கு போனால் ரூமில் எல்லாரும் திட்டிக்கிட்டே இருக்கான். நீ அந்த கிளட்டு கேளு, நீங்களாம் தானடா கொயரு, கல்டா பெரிய கொயரும் ஒயருமா, என்னடா எங்களெல்லாம் எடுக்காமல் உங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போது நான் கொஞ்சம் போல்டாக பேசுகிற ஆள். ஒரு 2 வாரம் கழித்து அந்த தாத்தாட்ட கேட்டேன், தாத்தா எங்கள் கூட இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். என்னப்பா, கொஞ்சம் சவுண்டாக தான் பேசணும் அவர்கிட்ட. என்னப்பான்னாரு. நான் சொன்னேன், 50 பேர் அன்றைக்கி பாட வரும்போது நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இதில் 5 பேரை செலக்ட் பண்ணிங்கல்ல, இவன் 5 பேரை என்ன காரணத்தினால பண்ணாருன்னு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் காரணம் சொல்லுங்கள் தாத்தான்னு. உனக்கு அவசியம் காரணம் தெரியணுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் ஒருவேளை நாளைக்கு உங்களை போல ஒரு கொயர் மாஸ்டர் ஆனா இப்படி ஐயர்வாள் என்னை செலக்ட் பண்ண சொன்னால் நான் செலக்ட் பண்ணுவேன் பார்த்தீங்களா. அதனால் இப்போ காரணம் தெரிஞ்சிட்டா நாளைக்கு எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் தாத்தான்னு. நீ என்னடா படிக்கன்னாரு. 7 படிக்கும்போது நீ பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுகிற, கண்டிப்பாக நீ பெரிய ஆள் ஆயிடுவேடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்தாரு. இந்த பாடின 50 பேரும் செத்தவன் கையில் வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி பாடினேன். 45 பேரும். இந்த 5 பேர் தான் நீங்கள் பாடினீங்க, உங்கள் அடி வயிற்றுலேருந்து பாடினீங்க. பாட்டு எங்கேருந்து வந்துச்சு? அப்டமன்லேருந்து வந்துச்சு. அதனால் உன் மூஞ்சில் தெரிஞ்சிச்சு உன்னுடைய அப்டமன்லேருந்து வார்த்தை வர்றது. அதனால் இப்படி பலன் கொடுத்து பாடுறவன் தான் குழுவில் இருக்கணும்னு உன்னை செலக்ட் பண்ணேன்னு சொன்னார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இங்கே பாடுற ஆள் கத்தி கதறி கூப்பாடு போட்டு பாடிக்கிட்டு இருக்கு. நம்ம எப்படி பாடுறோம்? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வேன், இருப்பது ஒரு வாழ்வு அதை அவருக்கு. இருக்கிறது ஒரு வாழ்வு தான். நீ எங்கே கொடுத்த? நீ அடிக்கிற கையை தட்டிலே தெரியுதில்ல, புரியுதா? அதனால் இந்த ஆசாபை கடைசியில் நிற்கிற தாவீது கவனிக்கிறார். இவனை நம்ம கடைசி வரிசையில் நீ பாட்டிருக்கோம். இவ்வளவு முழு பலத்தோட பாடுறாருன்னா இவன் எங்கே நிற்க வேண்டிய ஆள்? வரிசையில் நிற்க வேண்டிய ஆளுன்னு பிளான் அவர் பண்ணுறாரு. யாரு? தாவீது பிளான் பண்றாரு. புரியுதா? இப்ப கவனிங்க, 6ஆம் அதிகாரத்துல கடைசி வரிசையில் இருந்த ஆசாப் இப்ப 16ஆம் அதிகாரம் வரும்போது 16வது அதிகாரம், அதே 1 நாளாகமம் 4ஆம் 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். அவர்களில் ஆசாப் தலைவனும் சகரியா அவனுக்கு 2வதுமாய் இருந்தான். கவனிங்க, ஆசாப் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆசாப் யாரு? 6ஆம் அதிகாரத்தில் அவர் யாரு? லாஸ்ட். 16ஆம் அதிகாரம் வரும்போது ஃபர்ஸ்ட். ஏன் லாஸ்ட்ல லீஸ்டா இருந்தவர் இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தாரு? சொல்லுங்க. கடைக்குட்டியா கடைசி வரிசையில் நின்ன ஆளு முந்தி வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் சூழ்நிலையில் என்ன உயர்த்தக்கூடியது தேவன். அந்த பணியை உண்மையாக செஞ்சாருங்க. என்ன கவனிக்கணும், ஆண்டவருடைய ஊழியம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரும் என்ன கவனிக்கணும். தேவனுடைய வேலை என்ன செய்கிறீங்க என்பது முக்கியம் அல்ல, அதை எப்படி செய்கிறீர்கள் என்பது தான் முக்கியம். அந்த ஆசாப் கடைசி வரிசையில் நின்னவன் உண்மையா பாடினாங்க. முடிவு என்னன்னா வரிசையில் கூப்பிட்டு நீ பாட்டி வச்சிட்டாரு. புரியுதா? அப்போ நீங்க ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வேலையை மனுஷன் பார்க்கறான்னு செய்யக்கூடாது, சூழ்நிலையை பார்த்துட்டு செய்யக்கூடாது. சாமுவேல் செய்யல, அதே மாதிரி ஆசாப்பு உண்மையா செய்கிறார். கர்த்தர் என்ன பார்க்கறாரு? நல்லா கவனிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு கூட்டுற வேலை தான் இருக்குது, செடிக்கு தண்ணி பாய்ச்சுற வேலை தான் இருக்குது, டாய்லெட் கிளீன் பண்ணுற வேலை தான் இருக்குது, ஒரு ஆராதனை நடத்துகிற வேலை தான் இருக்குது, ஒரு ஜப குறிப்பு நடத்துகிற வேலை தான் இருக்குது. புரியுதா? ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துகிற வேலை தான் இருக்குது. அந்த வேலையை எப்படி செய்யணும்? உண்மையாக செய்யணும். யார் பார்க்குறா? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு எனக்கு அவசரமான ஒரு வேலை இருக்குது, அதனால் நீங்கள் கூட்ட வேண்டாம், நாளைக்கு மாற்றிக்குவோம். இவரே டிசிஷன் மேக்கர். இவர் எதுக்கு தலைமைன்னு ஒன்று இருக்குது, எதுக்கு பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. இது நல்ல முறை இல்லை. மாத்திரதா இருந்தால், பொறுப்பு இருந்தால் இன்ஃபர்மேஷன் எங்கே கொடுக்கணும்? தலைமை இடத்துக்கு பொறுப்பாளர்கிட்ட கொடுக்கணும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? சரி மாற்றி வைங்க, இல்லை வேண்டாம் நான் ஒரு ஆள் அனுப்புகிறேன். புரியுதா?
நல்ல கவனிங்க. சில நேரத்தில் செல்வராஜ் பாஸ்டர் சொல்லுவார், பாஸ்டர் எனக்கு இன்றைக்கி முடியாது, எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸில் ஆடிட்டிங் ஒர்க் இருக்குது, அதனால நான் இன்றைக்கி வரல. நான் சொல்லுவேன், ஓகே பிரதர் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லுவேன். இல்லைன்னா என் மனைவிட்ட சொல்லுவார், சிஸ்டர் நீங்கள் எனக்கு போக முடியாது, இப்படி எனக்கு வேலை இருக்குது. சரி ரைட் நாங்கள் பார்த்துக்குறோம். உடனே ஒரு ஆள் அனுப்பி அங்கே இன்றைக்கி செல்வராஜ் அண்ணன் வர மாட்டார், நீ போய் என் கூட்டத்தை நடத்திருப்பா அப்படி சொல்லுவோம். ஒரு நாள் கூட இன்றைக்கி நான் வரல, அதனால் இன்றைக்கி நடக்கிற கூட்டத்தை நாளைக்கு வைப்போன்னு அவர் போஸ்ட்போன் பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ நிறைய ஆள் என்ன தெரியுமா, நான் இல்லைன்னா மாற்றிக்குவேன், கூட்டத்தையும் மாற்றுவேன். இது நல்ல முறை இல்லை, புரியுதா? எங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்? நான் தான் நடத்திட்டேன்ல, திங்கக்கிழமை நடத்துறதா செவ்வாய்க்கிழமை நடத்தினேன்ல, செவ்வாய் நடத்த புதன் நடத்தினேன். அப்புறம் நாளைக்கு அந்த விசுவாசி என்ன கேள்வி கேட்கும் தெரியுமா, இன்றைக்கி எனக்கு பால் காய்ச்சி வேலை இருக்குது, அதனால் புதன்கிழமை கூட்டத்தை நீங்கள் செவ்வாவே வைங்களேன். அப்போ வைப்பீங்களா? நான் தலைவர். அப்போ மட்டும் எனக்கு தான் தலைவன் வருது, எனக்கு செவ்வாய்க்கிழமை வேறு வேலை இருக்குது, புதன் தான் வைப்பேன்னா அப்போ நாளைக்கு வர மாட்டேன், அன்றைக்கி மட்டும் உனக்கு மட்டும் கூட்டத்தை மாற்றினேன் கேட்பானா கேட்க மாட்டேனா? புரியுதா? இது நல்ல முறை இல்லை. எந்த வேலை கொடுத்தாலும் அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ என்னை கர்த்தர் பார்க்கிறார் என்ற உண்மையோடு நீங்கள் செய்வீங்க என்றால் அந்த வேலையில் உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசாபினுடைய உண்மை வேலை எங்கே ஆரம்பிச்சிச்சு? நடுத்தருவில். நேராக இப்போ அது ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருது, அந்த பணி கண்டினியூ ஆகுது, பிரகாசிக்கிறார் இல்லையா, எரிந்து கொண்டே இருக்கார் இல்லையா. இப்போ 2 சாமுவேலின் புஸ்தகத்தை 2 நாளாகமத்தின் புத்தகத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்புங்க. 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆசாப் ஏமான் எதுத்தூனுடைய கூட்டத்தாருமாகிய குமாரர் பாடகர் எல்லாரும் எங்க வந்துட்டாங்க? இப்போ சாலமோனுடைய தேவாலயத்துக்குள்ள வந்துட்டாங்க. எங்க இருந்து? தெருவில் இருந்து ஆசரிப்பு கூடாரம் வந்து இப்போ ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து சாலமோன் கட்டின தேவாலயத்துக்குள்ள இவங்க வந்துட்டாங்க. ஏன் வந்தாங்க? உயர்த்துகிறது தேவன். உண்மையாய் செய்யும் போது உயர்வு உண்டு. கவனிக்கிறீங்களா? எப்போ உயர்வு? உண்மையா ஒரு பணி செய்றீங்கன்னா அங்க உங்களுக்கு உயர்வு உண்டுங்க. என்ன கவனிக்கிறீங்களா? என்ன பாஸ்டர் உயர்த்தவே மாட்டேங்கிறார், என்ன பாரு இன்னமும் சண்டே ஸ்கூல் லீடராகவே வச்சிருக்கார், இன்னும் என்ன தெரு பெருக்கிறவனாகவே வச்சிருக்கார், எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோதான் பாஸ்டருக்கு புத்தி, அவருக்கு ஆவி சரியில்லை, அதனால தான் அவருக்கு என்ன என்னுடைய திறமையை கண்டுபிடிக்க முடியல. என்னுடைய திறமை எல்லாருக்கும் தெரியுது பாரு, அவங்க எல்லாம் கூப்பிட்டு என்ன உபயோகிக்கிறாங்க, பாஸ்டருக்கு என் திறமை தெரியலன்னா பாஸ்டருக்கு தெரிய வேண்டாம், யாருக்கு தெரியணும்? கர்த்தருக்கு தெரியணும். புரியுதா? கர்த்தருக்கு தெரிஞ்சா எந்த இடத்துல உங்களை உபயோகப்படுத்தணுன்ற தீர்மானம் யார் எடுக்கணும் சொல்லுங்க? தேவன் எடுக்கணும். இந்த இடத்துல உங்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானம் அவர் எடுத்துட்டா அதை எப்பேற்பட்ட கொம்பனாலையும் தடுக்க முடியாதுங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எங்கள் மாவட்டத்தில், நம்ம விருதுநகர் நம்ம மாவட்டம், நம்ம மாவட்டத்தில் ஒரு போதகர் ஐக்கிய கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன். அந்த போதகர் ஐக்கிய கூட்டத்துக்கு வருகிற ஒரு போதகர் வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கார், ஆண்டவரே இன்னைக்கு என் மனசில் ரொம்ப சோர்வு இருக்குது, ரொம்ப பலவீனம் இருக்குது, ஜேம்ஸ் பாஸ்டர் வந்து ஒரு 10 வார்த்தை பேசினாருன்னா என் மனசில் அப்படியே கொழுந்து விட்டு ஏறியும், அவருக்கு ஒரு 10 வார்த்தை பேச வைங்க ஆண்டவரே அப்படின்னு வீட்டில் ஜெபம் பண்ணியிருக்கார். அன்னைக்கு வேற ஒரு பிரசங்கியார் வரார். நல்ல கவனிங்க, அன்றைக்கி வேறு ஒரு பிரசங்கியார் வராரு, நோட்டீஸில் போட்டிருக்கோம் வேறு ஒரு பிரசங்கியார் வராரு. நான் பொருளாளர், நான் வாசலில் ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருப்பேன், கையில் ரெசிப்ட் புக்கு வச்சுருப்பேன், பக்கத்தில் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் வச்சுருப்பேன். வர்ற பாஸ்டர்லாம் அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போடுவாங்க, பணம் கொடுப்பாங்க, நான் உடனே ரசீது போட்டு கையில் கிழிச்சு கொடுத்துட்டு இருப்பேன். இதுதான் என் வேலை, பொருளாளர் வேலை. நான் பின்னாடி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்போது திடீர்னு பாட்டு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணியாச்சு, பாட்டு நடந்துட்டுருக்கு, ஜப குறிப்பு நடந்துட்டுருக்கு. அப்போது ஒரு தகவல் வருது, அந்த வந்த போதகருடைய கார் பழுதானதுனால அவரால் வர முடியாது, அவர் அப்படி மீறி வேறு மாற்று வழி பண்ணி வந்தாலும் இங்கே வந்து சேரும்போது 2 மணிக்கு தான் வருவார், அவர் லேட்டாக கிளம்பிட்டார், அதனால் தயவு செய்து நான் வரலை, நீங்களே மேனேஜ் பண்ணுங்கன்னு அங்கேருந்து செய்தி தலைவருக்கு வந்துருச்சு. தலைவர் செயலாளர்கிட்ட கேட்குறாரு, யோ பிரசங்கம் பண்ணுற ஆரியார் வரலையா, நீர் ஒரு பிரசங்கம் பண்ணுறா, சும்மா போங்க பாசார், அறிக்கை வாசிக்கிறதே பிரச்சனை, நீங்கள் பிரசங்கம் பண்ண சொல்கிறீங்க. அப்புறம் வெளியே முன்னாடி ஒரு மூத்த ஊழியக்காரங்கள்ட்ட போய், பாஸ்டர் இன்னைக்கு அவர் லேட்டு, நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுறீங்களா? யோ நான் எல்லாம் உன்னை ஆயத்தமாக என்ன விளையாட்டா, ஊழியக்காரங்க மத்தியில் பேச போயா, ஒவ்வொருத்தட்டியாக கேட்குறாங்க. அப்போ ஒரு போதகர் இருக்காரு, நீ எவங்கிட்ட கேட்டாலும் எல்லாரும் வேணான்னு அந்த பாரு பின்னாடி இருக்க ஜேம்ஸ் பாஸ்டர் போகிற உடனே ஊனு வருவார் அப்படின்னு இவர் டிப்ஸ் கொடுத்துருக்காரு. இன்னொரு தலைமை போதகர் நேராக செக்ரட்டரி ஆன்ட்டு வந்தார், பாஸ்டர் பிரசங்க யார் வரலையா, நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுறீங்களான்னாரு. நான் சொன்ன முன் வரிசையில் அத்தனை பெரிய ஊழியக்காரங்க வச்சுருக்காங்களா, அவங்களெல்லாம் போய் கேளும் யானை,
எல்லாம் மாட்டேன்னாங்க. இவர் தான் உம்பேற சொல்லி நீர் பேசுன்னு சொன்னார், நீர் பேசிடுறாருனாங்க. நான் சொன்னேன் இன்னொரு வாய்ப்புன்னு தரேன், எல்லாத்தையும் கேளுங்க, யாரும் வரலன்னா என்கிட்ட வாங்க, நான் ரெடின்னு. யார்ட்டையும் கேட்கல, நீங்கள் ரெடி, இப்போ தான் எனக்கு உயிரே வருது அப்படின்ட்டு நேராக மேடையில் போய் தலைவர்கிட்ட சொல்கிறாரு, ஜேம்ஸ் பாஸ் பேசுகிறேன்ட்டாரு. உடனே தலைவர் நிமிர்ந்து என்ன பார்த்தாரு, நான் அவரை பார்க்குறேன், அப்படி கை காமிச்சார். நான் இப்படி கையை தூக்கினேன். அது ஜப குறிப்பை முடித்த உடனே பிரசங்க நேரம். தலைவர் சொல்கிறாரு, எதிர்பாராத சூழ்நிலையில் வர வேண்டிய பிரசங்கியார் வண்டி பழுதானதுனால வர முடியல, அதனால் இன்றைக்கு நம்மளில் ஒருவராக இருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்கள் பிரசங்கம் பண்ண போகிறார். எல்லோரும் கரந்தட்டி வரவேற்பு பண்ணார். நான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். முடிச்சுட்டு நான் நன்றி சொல்லிட்டு போயிட்டு வந்த உடனே சொன்னேன், கர்த்தர் எனக்கு தந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி, நான் எதிர்பார்க்கல, ஆனால் ஆயத்தமாக தான் நான் வந்தேன். நான் எப்போ எந்த கூட்டத்துக்கு போனாலும், சாவு வீட்டுக்கு போனாலும் ஒரு பிரசங்கத்தோடு போவேன், கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒரு பிரசங்கத்தோடு போவேன். ஏன்னா எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை அது. என்னுடைய குருநாதர் வேதாகம கல்லூரியில் சொல்லிக் கொடுத்தாங்க எப்போது எவர் ரெடியாக இருக்கணும்னு. அதனால் ஆயத்தமாக போனால் நான் பிரசங்கம் பண்ணிட்டு பின்னாடி உட்காந்துட்டேன். நான் போய் பின்னாடி உட்காறேன், அந்த கூட்ட ஜபத்தை முடிச்சுட்டு தான் நான் போவேன். முடிச்சுட்டு போகிறேன், அந்த கூட்டத்தில் உட்காந்துருந்து வந்து போதகர் அழுதுகிட்டே எந்திரிச்சு வந்து எனக்கு கை கொடுத்தாரு. நான் உடனே அவர் கை கொடுக்குறாருன்னு எந்திரிச்சு நின்னேன். என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாரு, அண்ணே நான் பொய் சொல்லலைண்ணே, என் மனைவிட்டு கேளுங்க, காலையில் சொன்னேன், நான் என் மனைவிட்ட ஆண்டவர்கிட்ட முதல்ல சொன்னேன், ரெண்டாவது என் மனைவிட்ட சொன்னேன், மனம் ரொம்ப சோர்வாக இருக்குது, 2 வார்த்தை ஒரு 10 வார்த்தை ஜேம்ஸ் பாஸ்டர் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன், கடைசியில் உங்களையே ஆண்டவர் பிரசங்கியாராக மாற்றிட்டாரு, எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இருதயம் பயங்கரமாக வேலை செய்த அண்ணே அப்படின்னு என்னை மறுபடியும் ஹக் பண்ணி அவர் நன்றி சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், ஆண்டவரே இன்றைக்கு இந்த பிரசங்க மேடையில் நான் தான் பேசணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கீங்க, அதனால் அவருடைய காரு பழுது, அவர் என்னை விட சூப்பராக பிரசங்கம் பண்ணுறவர், அவர் குறை கிடையாது. ஆனால் அவர் கார் ரிப்பேர் ஆனதுக்கும் அவர் காலத்தாமதுக்கு காரணம் என்ன பேச வைக்கணும்னு. அதனால் நல்ல கவனிங்க, உங்களை ஒரு இடத்துல ஆண்டவர் உபயோகப்படுத்தணும்னு நினச்சிட்டா என்ன கொம்பு வந்தாலும் யார் மாற்ற முடியாதுங்க. இது நீங்கள் மனசில் பதிக்கணும். உயர்வு யார்கிட்ட இருக்குது? தேவனிடத்தில் இருக்குது, புரியுதா? ஆனால் நீங்கள் உண்மையாக செஞ்சீங்கன்னா எல்லா இடங்களையும் உயர்வு. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான், புரியுதா? மோசேவை பற்றி பைபிள் எழுதியிருக்கு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன், ஒரு இடத்துல கூட மோசேவை குறை சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு உண்மை. அதனால தான் கர்த்தர் மோசேயுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு கொடுத்தார். இந்த ஆசாப்பை கடைசியிலிருந்து ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் என்னன்னா அவருடைய உண்மை உள்ள ஊழியம், அவருடைய உத்தமமான ஊழியம். அதனால் கவனிங்க, உங்களை யார் பார்த்தாலும் பார்க்கலன்னாலும் கேமரா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கூட்டப்படாது. பாஸ்டர் முரம்புலேருந்து பார்த்துருவார், கிளை சபை யாருக்கு சொல்லித்தரேன், முரம்புலேருந்து பார்த்துருவார், ஏய் அங்கே கேமராவில் பார்ப்பாரா பாஸ்டர், ஒழுங்காக கூட்டுறா எல்லாம் இல்லை. எப்போது நான் கேமராவை பார்த்துக்கிட்டே இருந்தேன், நான் வேலை செய்வேன், என்ன இருக்கிற வேலை இதுவே ஒவ்வொரு கிளை சபையினுடைய கேமராவையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? திடீர்னு நான் ஆன் பண்ணும்போது அங்கே ஒரு 7:30 நடக்கிறது எனக்கு தெரியும். கரெக்டாக அந்த வாத்தியாருங்களுக்கு வழக்கமே பாருங்களேன், பூரா நான் வாத்தியார் அதனால் சொல்கிறேன், இந்த பேப்பர் பூரா அவன் 10 பக்கத்துக்கு ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அப்படி ஆரம்பிச்சிருந்தா கடான ஹேண்ட் ரைட்டிங் போயிட்டுப்பான். ஒரு இடத்துல வளை மரம்னு எழுதியிருப்பான், வாழை மரம்னு எழுத கரெக்டாக வாத்தியார் அந்த இடத்துல கோடு போட்டு வச்சிருப்பாரு. இவன் சொல்லுவான், இந்த ஆளுக்கு வாரு இவ்வளவு நல்லா எழுதியிருக்கேன், இது மட்டும் இவன் கண்ணில் படாதுன்னு நினச்சேன், பட்டுருச்சு அப்படின்னா வாத்தியாருக்கு ஒன்றுமே அப்படிதாங்க. வாத்தியார் கண்ணே எங்கே குறை இருக்கு அது மட்டும் ரவுண்டு போடுவாங்க, புரியுதா? அதனால் நான் எப்போதும் ஓப்பன் பண்ணலை, திடீர்னு ஓப்பன் பண்ணால் அங்கே ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருப்பேன், நான் ஃபோன் போட்டு இங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன் இந்நேரத்தில் அப்படின்னா, ஐயோ பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க என்ன நினச்சிருக்காங்க, பாஸ்டர் 24 hours கேமராவை இடுப்பில் கட்டிக்கிட்டு போகும்போதெல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம், கோபாலபுரம் கர்த்தருக்கு சோத்திரம், நத்தம்பட்டி கர்த்தருக்கு சோத்திரம், சீவன்மலையும் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணலை. அந்த 7:30 வர்றது நமக்கு தெரியுது, ஏன்னா தேவன் என்ன நினைக்கிறார், அந்த நேரம் அங்கே நீ ஒரு ஆன் பண்ணுப்பாங்க, ஒரு 7:30 நடந்துக்கிட்டு இருக்குன்னு காட்டுறாரு, புரியுதா? அதனால் நல்ல கவனிங்க, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அதை உண்மையாக செய்யுங்க. அங்கே இருக்கிற தேவன் உங்களை என்ன பண்ணுவார், படிப்படியாக உயர்த்தி உங்களை எங்கே வைக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அங்கே கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அந்த சாலமோனுடைய ஆலயத்தோடு அவர் பணி நிற்கல, யாருது நம்ம ஆசா பண்ண வேலை, அவருக்கு மறுபடியும் கண்டினியூ ஆகுது. கொஞ்சம் பின்னாடி தள்ளி 2 நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 29:30. பின்பு எசேக்கியா ராஜாவும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய ஆசாபும் பாடின வார்த்தைகளினால் கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். எங்க எசேக்கியா ராஜா காலத்துக்கு வந்துருச்சு, யாரோட பாட்டை கொண்டு வரணுமா? ஆசா பாட்டு. இப்போ எசேக்கியா ராஜா ஆசாப்புக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, அங்க போட்டிருக்கு, என்ன பேரு? ஞான திருஷ்டிக்காரனாகி ஆசாப். ஞான திருஷ்டிக்காரன் யாரு?
பழைய ஏற்பாட்டில் ஞான திருஷ்டிக்காரன்னா தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க, கடைக்குட்டியாக நின்ன பாட்டுக்காரு முதல்ல வந்தது மாத்திரம் இல்லை, இப்போ இவர் யாராவது ஆயிட்டாரு, தீர்க்கதரிசி ஆயிட்டாருங்க. நல்லா கவனிங்களா, தீர்க்கதரிசின்னா தேவனோட வாய். தீர்க்கதரிசினா யாரு? தேவனுடைய வாய். நல்லா கவனிங்க, பாடுற திறமை உள்ள எல்லா ஆளையும் சொல்கிற கவனிக்கணும். பாட்டு தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பாட்டை தேவன் கேட்குறாருன்னு பாடணும். புரியுதா? நல்லா கவனிக்கிறீங்களா? ஆராதனையில், ஒரு சபை ஆராதனையில் பிரசங்கம் எவ்வளவு முக்கிய பங்கோ அந்த முக்கிய பங்கு பாடலுக்கு உண்டு. விளங்குதா? இதை நிறைய பேர் தப்பாக யோசிக்கிறாங்க. பாட்டு தானே பாடிக்கிட்டு இருப்பாங்க, ஆராதனை நடந்திருக்கும், பிரசங்கத்துக்குள்ளே போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாட்டையும் ஆராதனையும் உதாசீனம் பண்ணுறீங்க. அது தேவன் இறங்கி வருகிற நேரம், தேவன் உலாவுகிற நேரம். புரியுதா? அதனால பாருங்க, தேசத்திலேயே ஆண்டவர் பாடல் மூலமாக ஜனங்களை தன் அண்டைக்கு ஈர்ப்பதற்கு ஃபாதர் பெர்க்மான்ஸ் போன்ற ஊழியர்களை எழுப்பி வச்சிருக்கார். செய்தியின் மூலமாக ஜனங்களை தன் அண்டைக்கு ஈர்ப்பதற்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் மாதிரி ஊழியர்களை எழுப்பி வச்சிருக்கார். புரியுதா? அப்போ எது முக்கியம்? செய்தி முக்கியமா, பாட்டு முக்கியமா? நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ பாடலும் முக்கியம், ஆராதனை முக்கியம். அதனால அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுடைய எல்லா கூட்டங்கள்லையும் பிரதர் வெஸ்லி மேக்ஸ்வெல் வருவார். அவர் பாட்டுக்காரு, அவர் பிரசங்கம் பண்ண மாட்டார், அவர் பாட்டுக்காரு. அவர் ஏன் கூப்பிடுறாங்கன்னா, இந்த பாடல் ஆராதனை அவசியம், அதை தொடர்ந்து தேவ வார்த்தை அவசியம்னு காட்டுறாங்க. புரியுதா? இப்போ கவனிங்க, இந்த பாடகனா இருந்தவர் இப்போ யாராவது மாறிட்டாரு, தீர்க்கதரிசியா மாறினாருங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா இந்த ஆசாப் 12 சங்கீதம் எழுதியிருக்காரு பைபிள்ல. 1 50வது சங்கீதம், 2வது 73 83 சங்கீதம் வரைக்கும் எழுதியிருக்காரு. எத்தனை? 12ஆச்சா? 73 to 83 எவ்வளோ? 10ன்னு சொல்லப்படாது. 73 to 83 11 55. அப்போ 12 சங்கீதம் எழுதியிருக்காரு. கர்த்தருக்கு சித்தமானா ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் பின்னாடி இடைய நான் இந்த தீர்க்கதரிசி ஆகிய ஆசாபினுடைய வார்த்தைகளை அவுட்லைன் காட்டுறேன். இன்னைக்கு இல்லை, பின்னாடி வர்ற நாட்களில். ஆனால் இந்த 12 தீர்க்க தரிசன வார்த்தைகள் அவருடைய வாயில், 12 சங்கீதங்கள் வாயிலிருந்து வந்ததற்கு காரணம் என்னன்னா, ஆரம்பம் உண்மையாக செஞ்சாருங்க. யார் ஒருவர், எல்லாரும் என்ன பார்க்கணும், யார் ஒருவர் உண்மையாய் தேவ பணி செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கும், அவருடைய ஊழியம் எரிந்து கொண்டே இருக்கும். 3வதாக 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். கவனிங்க, ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு மார்க்கு என்ற ஒரு தேவ மனுஷனை அழைத்து கொண்டு வரும்படி சொல்லுகிறார். இந்த மார்க்கினுடைய ஆரம்ப வரிகளை நீங்கள் சிலது கண்டிப்பாக அறிஞ்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 13வது வசனம். பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். ஏவன கவனிங்க, இப்போ இங்க மார்க்கு ஒரு சண்டையில வெளியே போனது அங்க போடப்பட்டிருக்கு. அந்த சண்டைக்கு காரணத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மார்க்கு குறித்து சில காரியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மார்க்குவினுடைய யூத பேர் யோவான். இந்த மார்க்கு ஒரு யூதன் அல்ல. நல்ல கவனிங்க, அவங்க அப்பா ஒரு வட ஆப்பிரிக்காவை சார்ந்தவர். அதனால அவங்க அப்பா அவனுக்கு வட ஆப்பிரிக்கா பேரான மார்க்கு அப்படின்னு வச்சார். அது ஒரு ரோம பேர். மார்க்கு என்பது ரோம பேர். இதை கிரேக்க மொழியில மார்கோஸ் அப்படி சொல்லுவாங்க. மார்க்குவை கிரேக்க மொழியில மார்கோஸ் அப்படி சொல்லுவாங்க. புரியுதா? இந்த மார்க்குவினுடைய யூத பேர் யோவான். அவங்க அப்பா ஒரு வட ஆப்பிரிக்க தேசத்தை சார்ந்தவனாக வட ஆப்பிரிக்காவில் நல்ல ஒரு உயர் பொறுப்பில் இருந்தார். அவங்க அம்மா யூத பெண். நல்லா கவனிக்கிறீங்களா? மார்க்குடைய அம்மா ஒரு யூத பெண். இந்த வட ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது இலிபியா அப்படின்ற இடத்துல தான் இந்த யோவான் மார்க்கு பிறக்கிறார். ஆனால் சில நாளில் அவங்க அப்பா மரித்து போனார். அவங்க அப்பா மரித்து போனோடனே அவங்க அம்மா நேராக புறப்பட்டு தன்னுடைய சொந்த ஊர் ஆகிய எருசலேமுக்கு வந்துட்டாங்க, பிள்ளையும் கூட்டிட்டு. யார?
யோவான் மார்க்கையும் கூட்டிட்டு இங்கே வந்துட்டாங்க. இந்த யோவான் மார்க்கோட இங்கே வந்தவங்க நல்ல பெரிய பணக்கார குடும்பம், யோவான் மார்க்கு குடும்பம். அதனால் அவங்க வீடு நல்ல பெரிய வீடு, எப்போதும் அவங்க வீட்டுக்குள்ளே நிறைய பேர் உட்காரக்கூடிய அளவில் இருக்கும். அதனால் அன்றைக்கு இந்த யோவானுடைய இந்த மார்க்குனுடைய வீட்டினுடைய மேல் மாடியில் தான் இயேசுடைய பஸ்கா அனுசரிக்கப்பட்டது. நீங்கள் லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் பஸ்காவை இயேசு அனுசரிக்கிறார் பார்த்தீங்களா? அது எங்கன்னா இந்த யோவான் மார்க்குவினுடைய மாடி வீட்டில் தான் நடக்குது. அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் இந்த மார்க்குவினுடைய வீட்டில் தான் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கு. பேதுரு சிறையிலிருந்து விடுதலையாகி வந்த உடனே மார்க்கு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்னோடனே ஜெபம் நடக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி வந்தார் பார்த்தீங்களா? நல்ல பெருசு, நிறைய பேர் கூடி ஜெபிக்கக்கூடிய அளவில் ஒரு வசதி வாய்ப்புள்ள இடம். ஆனால் இந்த மார்க்குக்கு ப்ராப்ளம் என்னன்னா அம்மா பாசம். எப்போதும் அம்மா முந்தனையிலேயே இருப்பார். இந்த தாங்க 2-3 சின்ன பிடிச்சி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? அதை முன்னாடி வாடுகிட்டு ஆரம்பிக்கும். ஏன்னா அம்மா விட்டு போவாது. தாய் அப்படி லட்சணத்தில் வளர்த்து வச்சிருக்கேன். ஸ்கூலில் முந்தனையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்கூலில் மட்டும் அவுத்து விடுற இல்லை, அது மாதிரி அவுத்து விட வேண்டியதான். ஆலயத்துக்குள்ளே வரும்போது புள்ள உருப்பிடணும்னு நினச்சா சர்ச்சில் பெற்றோர் பிள்ளைகளை முன்னாடி அனுப்பணும். உருப்பிடக்கூடாதுன்னு நினச்சா உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். தோத்துறோம். புரியுதா? நல்ல கவனிங்க. இந்த அம்மா மார்க்கு முந்தனைக்குள்ளேயே வச்சுட்டாங்க. அதனால் இந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா எங்கே சுற்றினாலும் இடையில விழுந்து 2 பார்வை அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போது பவுலும் ஊழியத்துக்கு கிளம்புறாரு, பர்னபா கிளம்புறாரு. பர்னபாவுடைய அக்கா பையன்தான் இந்த ஜான் மார்க்கு. நல்ல கவனிக்கிறீங்களா? பர்னபாவுடைய அக்கா பையன்தான் இந்த ஜான் மார்க்கு. அதனால் பர்னபா கிளம்பினோடனே அம்மா காரி சொல்கிறா, டே மாமா கூட போயிட்டு வாடா ஊழியத்துக்குன்றா. உடனே மாமா கூட வர்றான். பர்னபாஸ் மாமா யார் கூட சேர்ந்திருக்காருன்னா பவுல் கூட சேர்ந்திருக்கார். பவுல் யாருன்னா ஜேம்ஸ் மாதிரி 10 பங்கு அடாவடி, பயங்கர அடாவடி. என்ன செய்யணும்னா செய்யணும், இல்லைன்னா போ வெளியே அடவுட் அப்படி சொல்லிடுவார். இப்போ எல்லாரும் கிளம்பி ஊழியத்துக்கு கிளம்பி வர்றாங்க. நல்ல சூழ்நிலையை கவனிச்சுக்கணும், நீங்கள் புரியுறதுக்காக சொல்கிறேன். அப்போது ஒரு 10 நாள் ஆச்சு. ஒரு ஆள் கையில் பெட்ரோல் மார்க்ஸ் லைட் இருக்குது, ஒரு ஆள் கையில் அரிசி மூட்டை இருக்குது, ஒரு ஆள் கையில் ட்ரம் இருக்குது, ஒரு ஆள் கையில் டேமரின் இருக்குது, ஒரு ஆள் கையில் மொராக்கோஸ் இருக்குது. இப்படி ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பிடிச்சிட்டு ஊழியத்துக்கு போகிறாங்க. ஒரு 10 பேர். அதில் ஜான் மார்க்கும் ஒரு ஆள். இப்போ ஜான் மார்க்குக்கு 10 நாள் ஆனோன்னு அம்மாவை பார்க்கணுன்னு ஆசை வருது. இந்த குழந்தைங்களை கவனிச்சிங்கன்னா வாசலில் விளாண்டுட்டே இருக்கும். இந்த எல்கேஜி அதுக்கும் அந்த அரைக்கில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைகளோட நிலை சரியா, அது விளாண்டுட்டே இருக்கிற பிள்ளை அப்படின்னு மெதுவாக அப்படியே வரும் கிச்சனுக்கு. அவங்க அம்மா ஒரு பார்வை பார்க்கும். அவங்க அம்மா துணி துவைச்சிருந்தா அப்படியே போகும். அந்த சிங்க்கு கிட்ட ஒரு பார்வை, பாத்திரம் கழிச்சிருந்தா அப்படி ஒரு பார்வை பார்க்கும். உடனே அம்மா கேப்பா, என்ன பசிக்குதா? இல்லை. தண்ணி வேணுமா? இல்லை. டீ வேணுமா? இல்லை. அப்புறம் வந்தேன், சும்மா வந்தேன். அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் போய் வெளியே விளாண்டுட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அப்படியே வரும். இதை எத்தனை தாய் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? புரியுதா? ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு அடிக்கடி அம்மாவை பார்த்துட்டா ஒரு 2 டம்ளர் பால் குடிச்ச மாதிரி சத்தாயிடும். அது மாதிரியாக்கும் ஒரு ஜான் மார்க்கு. அதனால் அம்மாவை பார்க்கணுன்னு கிளம்புனா பவுல் சொல்கிறாரு, இந்த பாரு முதல்லையே நீ வரமாட்டேன்னு சொல்லியிருந்தா இந்த பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டை வேற ஒருத்தவங்க கையில் கொடுத்துருப்பேன். நீ பாட்டுக்கு இப்போ வந்துட்டு கண்டது யாரா தூக்க? இல்லை மாமா நான் போய் ஆகணும். உடனே பர்னபா ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, மர்மவனை அனுப்பி விடுங்க. இந்த பக்கம் வந்தேன்னா காலை உடிச்சிடுவேன், போயிருன்ட்டார். என் வீட்டுக்கு வந்துட்டான். யார்? பர்னபா வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த ஜான் மார்க் வீட்டுக்கு வேணாம். வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்தா 2 நாள் தான். இப்போ ஆளுக்கு என்ன யோசனை வருது? சே ஊழியத்தில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பவுல் மாமா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு பிரசங்கம் எல்லாம். சரின்ட்டு நேராக திருப்பி கிளம்பி வர்றான். இவங்க பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போனால் அங்கே வந்து ஐயா ஜாயின்ட் ஆகிறாரு ஊழியத்தில். ஜாயின்ட் ஆன உடனே ஜான் மார்க், என்னப்பா நல்லா இருக்கியா? பர்னபா கேட்குறாரு ஜான் மார்க்கை பார்த்து, நல்லா இருக்கியா? அக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க மாமா. ரைட் போகலாமா ஊழியத்துக்கு? உள்ளே வந்தால் பர்னபாஸ் பார்க்கறாரு அவனை. பவுல் பார்க்கறாரு ஜான் மார்க்கு. நீ எதுக்குங்க வந்த? கம்முன்னு மாமாவை பார்க்குறான். யார? பர்னபாஸை. இப்போ பர்னபா சொல்கிறான், அவன் தான் வந்துட்டான்ல போவான். அதெல்லாம் முடியாது. இவனை நம்பி ஒரு பொருளை கொடுப்பான், அவன் கடைசியில் பாதி வெளியில் விட்டுட்டு போனான்னா அந்த பொருளை யார் சுமக்க? அவன் வரக்கூடாது. இல்லை அவன் வருவான். வரக்கூடாது தான். இல்லை நான் கூப்பிடுவேன். பயங்கர சண்டை. அங்கே பாருங்க என்ன போட்டிருக்குன்னு. அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 38, 39, 37 வாசிங்க. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடு கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். புரிஞ்சா கான்செப்ட்? இதான். அப்போ நம்மளை விட்டுட்டு போனான்ல, இப்போ எதுக்கு அவனை கூப்பிடணுன்ற? வேண்டாம். அப்போ இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டது. யாரால? இந்த மார்க்கால, யோவான் மார்க்கால பயங்கர கோபம் வந்து ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். யாரு? பவுலும் பர்னபாவும் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணம் யாரு? இந்த ஜான் மார்க். புரியுதா? இப்போ போயாச்சு. உடனே பர்னபா கோபத்தில் ஜான் மார்க்கை கூட்டிக்கிட்டு டக்குன்னு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போயிட்டார். அது அவரோட சொந்த ஊர். சீப்புரு தீவுக்கு போயிட்டார். பவுல்
சிலிசியா அப்படியே சபைக்குள்ள திடப்படுத்தி அவர் அப்படி நிறைய கட்டிட்டார். இப்போ சாப்டர் க்ளோஸ். யாரோடது? மார்க்கோடதும் பவுலோடதும் சாப்டர் க்ளோஸ். ஆனால் இப்போ நம்ம முதல்ல வாசித்தோம் இல்லையா, 2 தீமோத்தேயு 4:11 வரும்போது, மார்க்குவை உன்னோடு கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் எழுதுறாரு. எப்போ? தன்னுடைய வயோதிப காலத்தில். பவுல் கடைசியாக எழுதின நிருபம் தான் இந்த 2 தீமோத்தேயு. இந்த வயோதிப காலத்தில் எழுதுறாரு பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மார்க்கு வந்துட்டார். நல்லா என்ன கவனிக்கணும். கோபத்தில் பவுல் திட்டின உடனே, ஆமாம் பவுல் இல்லைன்னா எனக்கு என்ன மாமா இருக்கார், பர்னபா மாமா அப்படின்னு வந்துட்டார். பர்னபா மாமா சீப்புரு தீவுக்கு வந்தவர். அதோட ஒரு ஊழியத்துக்கு ஒரு மூடு விழா நடந்துச்சு. அதுக்கப்புறம் பர்னபாவை குறித்தோ அப்படி ஊழியத்தை குறித்தோ சரித்திரத்திலையும் வேதத்திலையும் எந்த பதிவும் இருக்காது. இப்போது டெய்லி ஊழியத்தில் போன ஆளுக்கு இப்போ மாமா கூட வந்தோடனே என்ன போச்சு? ஊழியம் போச்சு. இப்போ மனசில் யோசிக்கிறான், சே பவுல் மாமா கூடயே இருந்திருக்கலாம், ஊழியம் நல்லா இருந்திருக்கும். ஏன் பவுல் மாமா நம்மளை துரத்துனாரு? அவர் சொன்னதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ யோசிக்கிறான், நான் அந்த நேரத்தில் விட்டுட்டு போயிருக்கக்கூடாது. அந்த பொருளை நான் முதல்ல வரமாட்டேன், இடையில போவேன்னா மாமா இன்னொரு ஆள்கையில் இந்த பொருளை தந்திருப்பார். என்ன நம்பி வந்துட்டார். இப்போ கடைசியில் நான் பாதியில் விட்டுட்டு போனேன், அந்த ஊழியம் நடுவழியில் நின்றுச்சு இல்லை. ஊழியம் செய்கிற ஆளெல்லாம் மனசில் பதிக்கணும் நான் சொல்கிற வார்த்தையை. பாதியில் போனது அந்த ஊழியம் பாதியில் நின்றுச்சு இல்லை, அதனால் மாமா சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்னு யோசித்தவன், சரி ஒரு நாள் வரும் கண்டிப்பாக என்னை மாமா புரிஞ்சுக்குவார், அது வரைக்கும் நான் என்னை சீர்படுத்துறதுக்கு உதவி செய்கிறேன், என்னை உருவாக்க உதவி செய்கிறேன் அப்படின்னு நேராக போய் பேதுரு மாமாட்ட போய் ஜாயின் பண்ணிட்டார். யார்? இந்த ஜான் மார்க்கு. பேதுரு கிட்ட இந்த ஜான் மார்க்கை பார்த்தோன்னே பேதுருவுக்கு அல்வா கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பேதுருவுக்கு சரியாக பேச வராது. அவர் அரமேயு மொழி தான் பேசுவார், அதுவும் கொச்சையான அரமேயு மொழி. இந்த நம்ம தமிழ்லேயே நிறைய தமிழ் இருக்கு பார்த்தீங்களா. மெட்ராஸ் தமிழ் வந்து தமிழ்நாட்டிலேயே மட்டமான தமிழ் மெட்ராஸ் தமிழ். நான் என்ன பண்ணின்னுக்கிற அப்படின்மா, அப்படி இஸ்துக்குன்னு போ அப்படின்மா, புரியுதா? இது மெட்ராஸ் தமிழ், அவ்வளோ மட்டமான தமிழ். அந்த மாதிரி கொச்சையான அரமேயு பேசக்கூடியவராக்கும் இந்த பேதுரு. அவர் பேசுனா என்ன சொல்கிறாரு அப்படின்னு 4 பேர் கேட்பாங்க. அப்போது இந்த ஜான் மார்க்கு நல்லா படித்தாள். நல்லா கவனிக்கிங்களா. இவர் அவங்க அப்பா நல்ல அரசாங்க பணியில் இருந்தவர், சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தவர், அதனால் நல்லா படித்தவர். இப்போ இவர் வந்த உடனே பேதுரு கிட்ட ஜான் மார்க் சொல்கிற, மாமா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் பேசுங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அரமேயுவில்லையே. அதனால் அவர் கொச்ச அரமையில் எவர் பேசுனா இவர் தெளிவான அரமையில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். கிரேக்க தேசத்துக்கு போனால் அவர் அரமையில் பேசுவார், இவர் கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். எபிரேய நாட்டுக்கு போனால் இவர் அரமையில் பேசுவார், இவர் ஹீப்ரூவில் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அப்போது பேதுருவுக்கு பயங்கர ஆசை. சொல்லிட்டாரு, என்னை விட்டு போயிடாத, என் கூட இருந்துரு. சரி மாமா. இப்போ பேதுருவும் பவுலும் இந்த ஜான் மார்க் பயங்கர கூட்டாளி, 2 பேரும் ஒன்றா ஊழியத்துக்கு போகிறாங்க. 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நான் சொல்கிறதெல்லாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். உங்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். என் குமாரனாகிய மார்க்கு, என்ன கூடவே வச்சிருக்கேன் நான் மார்க்க. என் குமாரனாகிய மார்க்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். இப்போ கூடவே இருந்து நல்லா உருவாகி வந்துட்டார். இப்போ என்னுடைய கருத்து, பைபிளில் போடலை, எல்லாரும் என்ன பார்க்கணும், என்னுடைய கருத்து. இப்போ ஒரு நாள் பேதுருவுடைய ஊழிய களத்துக்கு பவுல் வராரு. பவுலும் பெரிய ஊழியர். பவுல் ஊழிய களத்துக்கு வராரு. ஊழிய களத்துக்குள்ளே வந்தால் வாசலில் யார் நின்றுட்டு இருக்கா? ஜான் மார்க்கு நின்றுட்டு இருக்கான். தோத்திர மாமான்னா கோபம் அவருக்கு இருக்கு. யாருக்கு? பவுலுக்கு கோபம் இருக்கு. இவன் தோத்திர மாமான்னொன்னு அப்படின்ட்டு நேராக உள்ளே போனார். பேதுரு, வாங்க உள்ளே வாங்க, உட்காருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நமக்கு மீட்டிங் சாயந்தரம் 6 மணிக்கு தான், இப்போ 2 மணி, நீங்கள் கொஞ்ச நேரம் வேணால் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொன்னார். உடனே பேதுரு பவுல் ஜிப்பாவை கழுத்தினார், ஒரு ஆணியில் மாட்டினார், வேட்டையை கழுத்தினார், ஒரு ஆணியில் மாட்டினார், ஒரு வீட்டுக்கு போடுற ஒரு ட்ரெஸ்ஸு படுத்தார். அவர் படுத்துட்டார். இந்த ஜான் மார்க் வந்தான். மடன்னு பவுல் மாமாவுடைய வேட்டியும் ஜிப்பாவை எடுத்துகிட்டு போய் வெளியே நீட்டாக துவைச்சி, ஏன்னா அதில் வேறு நாற்று அடிக்கிறது, சுற்றி அடித்து வந்திருக்காருல, நல்லா நீட்டாக துவைச்சி காய போட்டான். இவர் 4 மணிக்கு எந்திரிச்சு பைபிள் படிச்சுட்டு தேட்டருக்கு காணாம். இங்கேருந்து வேட்டி எங்கே? மாமா நான் துவைச்சி வெளியே போட்டிருக்கேன் மாமா, காஞ்சிருச்சு. அவர் ஒன்றுமே சொல்லலை. கோபம். நம்மளை கேட்காம இவன் துவைச்சி போட்டான். சரி, துவைச்சது நல்லது தான், நம்ம வேலை மிச்சப்படுத்திருக்கான்ல. ஆனால் வெளியே என்ன இருக்குது, உள்ளே என்ன இருக்குது? கோபம். ஒன்றும் பேசலை. மடன்னு வேற ஒரு புது வேட்டி எடுத்து கட்டிட்டு ஜிப்பாவை போட்டுட்டு ஆள் கிளம்பி கூட்டத்துக்கு வந்துட்டார். கூட்டத்துக்கு வந்தால் அங்கே சபையாரெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அவர் தான் சீஃப் கெஸ்ட் இல்லை பவுல், அவர் சேரில் உட்காந்துருக்காரு. உடனே பேதுரு சொல்கிறாரு, ஜான் மார்க்கு ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணி பாட்டு ஆராதனை நடத்தி ஒரு 1/2 hour எடுத்துக்கோ, முடிச்சுட்டு பவுல் ஐயா பேசுவார்னு சொல்லி அவர் கையில் கொடுத்துரு. இவர் ஜான் மார்க் வந்தார். நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம், பாட்டு, ஆராதனை எல்லாம் முடிச்சு கரெக்டாக 1/2 hour சொல்லியிருக்காரு. 1/2 hour முடிச்சோன்னே இப்பொழுது நம்மத்தில் மூத்த ஊழியக்காரர்
பல அப்போஸ்தலர்களை உருவாக்கிய, பல திருச்சபைகளை உருவாக்கிய பவுல் மாமா நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரந்தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மீதி உள்ள வேலையை பாஸ்டர் பவுல் ஐயா கையில் கொடுக்குறேன் அப்படின்னு மைக்க கையில் கொடுத்துட்டு கம்முன்னு போய் உட்காந்துட்டான். பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஏன்னா இவர் பிரசங்கம் பண்ண வந்தால் எல்லாருடைய இருதயம் திறந்துருக்கு. இவன் என்ன திறந்து வச்சுட்டு போயிட்டான்ல, பாட்டு ஆறாத நேரத்தில் திறக்கிற நேரம் திறந்துட்டான். அழகாக பிரசங்கம் ஓடுது. இவருக்கு பயங்கரமான சந்தோஷம். பிரசங்கம் எல்லாம் முடிச்ச உடனே அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு ஜான் மார்க்கு. அவர் பாட்டு இறங்கி போனார். ஜான் மார்க்கு மடமடன் ஓடியாந்து எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோம், அப்படியே அர்ப்பணத்துக்குள்ளே நடத்தி எல்லாரையும் ஆள வச்சு அந்த கேட்ட பிரசங்கத்தெல்லாம் சம்மரியெல்லாம் கொடுத்து எல்லாரையும் ஒப்பு கொடுக்க வச்சு கன்க்ளூஷன் ப்ரேயர் பண்ணி ஆசீர்வாதம் பேதுரு ஐயா கையில் மைக்கு கொடுத்தாரு. பேதுரு ஐயா ஆசீர்வாதம் பட்டார். எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ரூம்குள்ளே நுழைஞ்சா ஒரு செம்பில் தண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரு ஜான் மார்க்கு பவுலுக்கு. பவுல் தண்ணி வாங்கி குடிக்கிறாரு. குடிக்கும் போது கொஞ்சம் கோவம் தணிஞ்சிருக்கு. ஒன்றுமே சொல்லலை, தணிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே இவன் மடன்னு போய் ட்ரெஸ் எல்லாம் மடித்து கொண்டு வந்து, மாமா இது காலை மத்தியானம் துவைச்சி போட்டது காஞ்சிருச்சு, இந்தாங்க அந்த வச்சிருப்பா டேபிளில். அது வரைக்கும் கோவத்தில் இருந்தவர் இப்போ வச்சிருப்பா அப்படி சொல்லிட்டாரு. வச்சுட்டான். மடன்னு இவர் போய் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தையும் தண்ணி கொண்டு வர, மாமா கை கழுவிடுறீங்களா? இல்லை நான் வெளியே போய் கழுவு. இல்லை பரவாயில்ல இதிலே கழுவுங்க, நான் கொண்டு போயிடுறேன். கை கழுவுனாரு. சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே மறுபடியும் தட்டை தூக்கிட்டு வரான். கை கழுவியாச்சு. அப்போ பவுல்ஸும் பேதுரும் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் நம்ம தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. சரி போயிடுவோம். அடுத்த நாள் காலையில் இவர் கிளம்பி போனால் இவன் நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி காய போட்டிருக்கான். வெளியே வந்தா இவருக்கு திட்டவும் முடியல, பாராட்டவும் முடியல. மனசில் இருக்குது எண்ணம். 2வது நாள் தெசலோனிக்கே சபைக்கு போனால் பேதுரு சொல்லிட்டாரு, மார்க்கு பாட்டு ஆராதனை நடத்து, ஒரு மணி நேரம் முடிச்சுட்டு இது கருத்தரங்கு பவுலையா கையில் கொடுத்துரு. இவர் பாட்டு ஆராதனையில் முடிச்சுட்டு மறுபடியும் பவுலையா கையில் கொடுத்துட்டாரு. இப்போ பவுலுக்கு முடிவாகி போச்சு. நம்ம நினச்ச மாதிரி ஜான் மார்க்கு இல்லை, நல்ல ஆள், சீர்பட்டிருக்கான், உருவாயிருக்கான் அப்படின்னு முடிவெடுத்த பவுல் கூட்டம் முடிச்சுட்டு வந்து பிரசங்கம் முடிச்சுட்டு வந்து உட்கார்றாரு. அப்படி கூப்பிட்டாரு, கிட்ட உட்காருன்னாரு. ஜான் மார்க்குக்கு நுனியில் உட்காந்துருக்கான் சேரில். பயம் வந்தால் என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா? தள்ளி வர மாட்டாங்க, நுனியில் உட்காந்துருப்பாங்க. அந்த நுனியில் உட்காந்துருக்கான். எப்படி இருக்காங்க உங்கள் அம்மா? நல்லா இருக்காங்க. உங்கள் மாமா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஏன் மாமாட்ட தானே போனேன்? ஆமாம் போனேன், எனக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்ததுனால பேதுரு மாமாட்ட வந்துட்டேன். இவர்கிட்ட எவ்வளோ நாளாக இருக்கு? 6 வருஷமாக இவர்கிட்ட தான் இருக்கேன். அப்படியா? சரி போயிட்டு வா. அடுத்த நாள் காலையில் என் கூட வரியா? உங்கள் கூடயா மாமா? ஆமாம் என் கூட வா, நான் பேசிக்கிறேன். அவர் பேதுரு மாமா கொஞ்சம் நான் பேசிக்கிறேன், இடையில வந்து போ. இப்போ 2 பேருக்கும் லிங்க் ஆயிடுச்சு. புரியுதா? இப்போது பவுல் எழுதுறாரு, அவன் வரும்போது அவனை கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவன். ஏன் உபயோகமானவனா மாறினான் தெரியுமா? சுபாவம் மாறினதுனால. யாராவது ஒருத்தர், எல்லாரும் என்ன கவனிக்கணும், யாராவது ஒருத்தர் உங்களுடைய குணமோ உங்களுடைய பேச்சோ உங்களுடைய செயல்களோ நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், எவன் சொன்னா? யார் சொன்னா? அப்படி கொண்டு வாங்க, அப்படி எங்கக்கூடாது, எகரக்கூடாது, உடனே மாற்றணும். புரியுதா? இந்த சுபாவ மாற்றம் தான் நீங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருக்க உதவி செய்யும். அதுக்கு தான் சொன்ன என்ன செய்யணும்? சொந்தனா. புரியுதா? நிறைய பேர் ஊழியத்தை விட்டு போனவன் எல்லாருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனை ஒன்றும் சொல்லக்கூடாது, சொன்னால் உடனே அவன் ஓடிடுவான். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு தம்பி இருந்தான் நம்மக்கிட்ட. நான் பேரெல்லாம் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்லி முடிக்கும்போதே. அவன் அழகாக ட்ராப் பண்ணுவாங்க, அழகாக எழுதுவான். அப்போ வந்து நம்ம சின்ன ஆலயம் தான், இதெல்லாம் கிடையாது நமக்கு. அப்போ இந்த என் மனைவி அந்த பசங்கள்லாம் சேர்ந்து சனிக்கிழமை சாயங்காலமே எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அந்த போர்டில் என் மனைவி ஒரு வசனம் எழுதுவாள். இவன் என்ன பண்ணுவான்னா சுற்றி அழகாக டிசைன் போடுவான், அதுக்கு மாடல் அழகாலாம் போட்டு அந்த போர்டை வாசலில் வச்சுருவாங்க. இந்த நம்ம ஒயிட் போர்டை தான் வாசலில் வச்சுருவாங்க. இல்லை அப்போ பிளாக் போர்டு இருக்கும், வாசலில் வச்சுருவாங்க. சில நாள் என் மனைவி என்ன சொல்லிடுவா, நான் அவளை முந்தைய சொல்லிடுவா இந்த வசனத்தை எழுதுப்பான்பா, நான் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன்னா அந்த வசனத்தை சொல்லிடுவா. அவன் அந்த வசனத்தை அதில் எழுதி போடுவான். அப்போது அவன் எழுதும்போது சில இடத்துல வந்து அந்த எழுத்துக்களுடைய மாற்றம் நல்லா அழகாக எழுதுவான். நல்லா சில இடத்துல எழுத்து மாறி இருக்கும், சில இடத்துல அவன் போடுற டிசைனில் நல்லா இருக்காது. அப்போ உடனே நானும் என் மனைவி உட்காந்து இந்த இடத்த அழிச்சிட்டு இதை விட்டு, அது சாக் பீஸில் தான் எழுதுவாங்க, கலர் கலர் சாக் பீஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். இதில் மாற்றி எழுதுனா அவனுக்கு உடனே முகம் மாறும். அவனுக்கு என்ன தெரியுமா? அவன் பிலாத்துடைய பேரன், நான் எழுதினதே எவன் என்ன திருத்தப்படாது அப்படின்னு நினச்ச பிலாத்து பேரவன். அதனால் கோபத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். அன்னையோட சரிங்க, நான் அந்த வேலையை அவன்கிட்ட கொடுக்குறத விட்டுட்டேன். நான் சொல்லிட்டேன் மனைவிட, நீ எழுதிடுமான்ட்டேன், முடிஞ்சு போச்சு. சில நாள் ஆச்சு, அவன் ஊழியத்தை விட்டே போனான். இன்றைக்கி ஆண்டவரே இல்லாமல் அலையிறான். புரியுதா? காரணம் என்ன? உருவாக்க இடம் தரல. புரியுதா?
நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள் தான். உருவாக்க இடம் கொடுக்கும்போது உபயோகப்பட முடியும். சொல்கிற வார்த்தையெல்லாம் கவனிக்கணும். உருவாக்க இடம் கொடுக்காதவங்க ஒரு நாள் உபயோகப்படவே முடியாதுங்க. உங்களை ஒரு குறை சொல்லி திருத்துறாங்கன்னா உடனே சொல்லுன்னு மண்டைக்கு மேலே யார் சொன்னா, ஏன் சொன்னா, எப்படி சொன்னா, ஆச்சு பூச்சின்னு கத்தக்கூடாது. கொஞ்சம் யோசிக்கணும். ஜான் மார்க் மாதிரி அவர் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்க தான் செய்யுது. அவர் சொன்னதுலேயும் ஒரு நியாயம் தான் இருக்குது. ஒரு வேளை நான் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தேன்னா நல்லா தானே இருந்திருக்கும். அப்படி யோசிச்சு தன்னை உருவாக்கினதனுடைய விளைவு என்னன்னா, எந்த நபர் வேண்டாம் என்று வெறுத்தாரோ, இவன் ஊழியத்துக்கே வரக்கூடாது என்று சொன்னாரோ, அதே நபர் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன் சொல்லக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கை மாறியதுங்க. இது மாத்திரம் இல்லை, இந்த ஜான் மார்க்கை குறித்து இன்னும் நான் சொல்லுவேன்னா, நம்ம புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகத்தை எழுதினதே அந்த ஜான் மார்க் தான். அவர் எழுதினதான் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம். நான் நேற்று ஃபாஸ்டிங் பேரில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நேற்று வாசிங் பேரில் சொன்னேன். இந்த யோவான் மார்க்கு முதல் புத்தகத்தை மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் எழுதினார், இயேசுவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை. அது இயேசுவினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி முடித்த உடனே அது 2வது புத்தகமாக போயிடுச்சு. ஏன் 2வது போச்சுன்னா, அது அவர் எழுதின வியூ வேற. ஆனால் எடுத்த உடனே முதல் புத்தகமாக பிந்தி எழுதின மத்தேயுவை ஏன் முதல்ல வச்சாங்கன்னா, அங்கே அழகாக இயேசுவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அப்படின்னு எழுதி அழகாக ஒரு வம்ச வரலாறு கொடுத்து இயேசுவினுடைய பிறப்பு கொடுத்து அப்படியே போகிறதுனால மத்தேயுவை முன்னாடி வச்சுட்டாங்க. ஆனால் எழுதினதில் வருஷப்படி மார்க்கு தான் முதல் புத்தகம். புரியுதா? அந்த மார்க்கு அவ்வளோ அழகாக ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதி அதில் தேவனுடைய செயல்கள் அனைத்தையும் பதித்து கொண்டே வரும்போது அவருக்கு மனசுக்குள்ள யோசனை, நான் பவுல் மாமா கூட ஊழியம் செய்வேன், பேதுரு மாமா கூட ஊழியம் செய்வேன், ஆனால் என் ஊர் மேலே எனக்கு ஒரு பாரம் இருக்கு. என் ஊர் என்ன? என் ஊர் என்ன? வட ஆப்பிரிக்கா. எங்கள் அப்பா ஊர் சொந்த ஊர் தானே, வட ஆப்பிரிக்கா. சீப்புரு தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறது பவுல், பேதுரு, இந்த பர்னபாஸ் மாமா. பர்னபாஸோட ஊர் தான் சீப்புரு தீவு. புரியுதா? ஜான் மார்க்குடைய ஊர் சீப்புரு தீவு கிடையாது, அது வட ஆப்பிரிக்கா. அதனால் நான் வட ஆப்பிரிக்கா மேலே எனக்கு ஒரு பாரம் இருக்குது, என்னுடைய ஊருக்கும் நான் கொஞ்சம் சுவிசேஷம் சொல்ல போகணும் அப்படின்னு பவுல்கிட்டையும் ஊழியம் செய்வார், பேதர்கிட்டையும் ஊழியம் செய்வார். கிடைக்கிற சந்தர்ப்பங்களில் ஒரு நாட்கள் வட ஆப்பிரிக்காவுக்கு போவார். கடைசியில் தேவன் வட ஆப்பிரிக்காவில் இவரை மிக அழகாக வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டே இருந்தார். அவர் இருந்த ஊரில் சைரேனைக்கா அப்படின்ற இடத்துல தான் அப்போஸ்தலனாகிய ஜான் மார்க் ஊழியம் செய்தவர். அவர் இயேசுவினுடைய 12 சீஷர்கள் ஒருவன் அல்ல. அந்த சைரேனைக்கால ஒரு பெரிய ரிவைவல் உருவாவதற்கு காரணம், பல சபைகளை பல விசுவாசிகள் உருவாக்கி அங்கே உட்காரும்போது தான் இந்த மார்க் சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதி கொண்டே வருகிறார். அப்போ அந்த ஊரில் இருக்கிற ராஜா என்ன பண்ணிட்டான்னா, இந்த ஜான் மார்க் மேலே கோபம் கொண்டு அவனுடைய வலது கையை வெட்டி போட்டான், ஜான் மார்க்குடைய வலது கையை. அப்போ அவர் மார்க் சுவிசேஷ புஸ்தகம் எழுதி 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முடிச்சிருக்காரு, அவர் வலது கையை வெட்டிட்டான். வெட்டினொன்னு ஒரு கத்துனார், ஐயோ என் பணியை யார் முடிப்பா அப்படி ஒரு கேள்வி கேட்டார். அந்த வலது கை வெட்ட ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி ஊழியம் தொடருது. நிறுத்தல ஊழியத்தை, என்ன கவனிங்க, நிறுத்தல ஊழியத்தை, ஊழியம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அப்போ பேதுரு யோசிக்கிறாரு, ஜான் மார்க்குடைய ஊழியம் கம்ப்ளீட் ஆகணும்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலோடு முடியணும். இப்போ இவர் எழுதினதில் உயிர்த்தெழுதல் வரல, அதனால அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோன்னு 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் எழுதினது பேதுரு. எழுதி அதை மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்தோடு சேர்த்திருக்கிறார். நம்ம தமிழ் பைபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆங்கில வேதாகமத்திலையும் ஒன்று மார்க்கு 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோடு ஒரு கோடு போட்டிருக்கோம். கோடு போட்டுட்டு அது கீழே எழுதியிருப்பாங்க. சில ஆங்கில வேதாகமத்தில் மார்க்கு 9ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிராக்கெட் போட்டிருப்பாங்க. புரியுதா? நீங்கள் கவனிச்சு பாருங்க. சந்தேகம்னா ஆஃபீஸுக்கு வாங்க, அங்கே ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் பைபிள் வச்சிருக்கிறேன் ஆங்கில வேதாகமம், நான் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் தலைவர்களாக இருக்கிறனால உங்களுக்கு பார்க்கணும் சந்தேகத்தில் இல்லை, பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு ஊழியத்தில் வளரணும்னு விருப்பப்பட்டால் வாங்க, ஆஃபீஸில் வச்சிருக்கேன் ஒரு சில ஆங்கில வேதாகமத்தை நான் எடுத்து காட்டுறேன். ஒன்று பிராக்கெட் போட்டிருக்கோம், இல்லைன்னா ஒரு கோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். புரியுதா? நம்ம தமிழ் பைபிளில் அது காட்டப்படலை. ஆனால் நல்ல கவனிங்க, கடைசி வரைக்கும் தேவனுடைய பணியை செய்து பிரகாசித்து கொண்டே இருந்தவர் ஜான் மார்க். ஏன் தெரியுமா? தன்னை சீர்படுத்த இடம் கொடுத்தாரு. நல்ல கவனிங்க, சாமுவேலை சொன்னேன், அவர் கடைசி வரைக்கும் பிரகாசித்ததுக்கு காரணம் என்ன? சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. கவனிக்கணும், சூழ்நிலையை பார்க்கவே இல்லை. சூழ்நிலை பாதகமாக தான் இருக்கும், ஆனால் சூழ்நிலையை பாராம இவர் ஊழியம் செய்து கொண்டிருந்ததுனால அவருடைய வாழ்க்கை அழகாக பிரகாசிக்கக்கூடியதாய் மாறியது. ஆசாபோட ஊழியம் மட 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 மடன்னு லாஸ்ட்ல இருந்தவர் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பிரகாசித்து தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டதற்கு காரணம் உண்மையா செஞ்சார். சின்ன வேலை தான், ஆரம்ப வேலை தான், உண்மை அது அப்படியே அவரை மேலே உயர்த்தி கொண்டு வந்தது. ஜான் மார்க்கு தன்னை திருத்திக் கொள்வதற்கு அர்ப்பணித்தார். எல்லாரும் குறைவுள்ளவர்கள்,
எல்லாரும் தவறு உள்ளவர்கள், எல்லாரும் சில எல்லைகளில் தவறு செய்தவர்கள் தான். ஆனால் திருத்துவதற்கு வாய்ப்பு வரும்போது திருந்துவதற்கு விரும்ப வேண்டும். சொன்ன வார்த்தை புரிஞ்சா? திருத்துவதற்கு வாய்ப்பு வரும்போது திருந்துவதற்கு மனமே கீழ்ப்படியணும். அப்படி திருந்துனீங்கன்னா நீங்கள் உயிருள்ள வரைக்கும் எரிந்து கொண்டே இருப்பீங்க. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். எத்தனையோ சந்தர்ப்பங்களில் வார்த்தைகள் வரும்போது நான் என்னை சீர்படுத்துகிறேன். இப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி நடந்திருக்கக்கூடாது, இப்படி கோபப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சீர்படுத்துகிறேன். அதனால் ஆண்டவர் என்னை பிரகாசிக்க வைத்து கொண்டே இருக்கிறார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி முழங்கால் படியிடலாமா? ஆண்டவரே, உருவாக்குவதற்கு என்னை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டவர்களாக. நாங்கள் சாமுவேலை போல சூழ்நிலையை பார்க்கல ஐயா. சாமுவேலை போல சூழ்நிலையை பாராமல் ஊழியம் செய்ய விரும்புகிறோம். ஆசாபை போல உண்மையாய் ஊழியம் செய்ய விரும்புகிறோம். மார்க்குவை போல உருவாக்கப்பட்டு ஊழியம் செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் தயவாக எழும்பி நிற்கலாமா? மார்க்குவை போல உருவாக்கப்பட்டு ஊழியம் செய்ய விரும்புகிற ஆண்டவரே, ஆசாபு போல உண்மையாய் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். சாமுவேலை போல சூழ்நிலையை பாராமல் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினே. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். கரமுயர்த்தி அர்ப்பணித்தவர்களாய் உயிர் உள்ள வரைக்கும் எரிந்து கொண்டே இருக்க விரும்புகிறாயா? பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, அடிமட்டத்தில் இருக்கிற ஆண்டவரே, என்னை தூக்கி எடுப்பீராகப்பா. நீங்க தந்திருக்கிற ஊழியத்துல உண்மையாயிருக்க அர்ப்பணிக்கிறாயா? நீங்க தந்திருக்கிற ஊழியத்துல சூழ்நிலையை பாராம பணி செய்ய விரும்புகிற ஆண்டவரே, நீங்க தந்திருக்கிற ஊழியத்துல சீர்படுவதற்கு என்ன அர்ப்பணிக்கிறாயா? உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே, அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினே பெரியவனாக்கினே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினே உயரத்தில் இருக்கிற தேவன் தாழ குனிந்து என்னையும் தூக்கினீங்களே. உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய கிருபையினால தூக்கினீரே. நன்றி அப்பா. பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே எரிந்து கொண்டே இருப்பேன். சத்தத்தை உயர்த்தி எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை.
எரிந்து கொண்டே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ உள்ள வரைக்கும் பிரகாசிக்கிறவர்களாய் மாற்றுங்க. ஒவ்வொரு தலைவனையும் உண்மை உள்ள ஒரு ஊழியனாய் உருவாக்குவீராக. உண்மை உள்ள பாதைக்குள்ளராய் நடத்துங்க. சீர்படுத்துவதற்கு இடம் கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. ஜீவன் உள்ள வரைக்கும் பிரகாசிக்க உதவி செய்வீராக. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். கரம் தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க வைக்கிறதற்காக நன்றி. ஜீவன் உள்ள வரைக்கும் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. வாய் திறந்து சூழ்நிலையை பார்க்கல ஐயா, உங்களை மாத்திரம் பார்க்கிறேன். சூழ்நிலை ஒரு நாள் என்ன தடுக்க கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மாத்திரம் பார்க்கிறேன் ஐயா. என்னுடைய உயர்வு உம்மிடத்தில் இருக்கிறபடினால உண்மையாய் செய்ய அர்ப்பணிக்கிறேன். உண்மையாய் செய்ய என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். மனுஷனுடைய அங்கீகாரத்தை பார்க்கல, உங்களை மாத்திரம் பார்க்கிறேன் ஐயா. உங்களை மாத்திரம் உயர்த்த எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சீர்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும்போதெல்லாம் என்னை சீர்படுத்துவீராக, என்னை சீர்படுத்துவீராக. கருந்திரியை எடுத்து விடுவீராக, கருந்திரியை சுண்டி விடுவீராக. நான் உமக்காக பிரகாசிக்கணும் ஆண்டவரே, உமக்காக உபயோகப்படணும் ஐயா. தயவாய் மனமிறங்குவீராக. இந்த விருப்பத்தோடு தலை வணங்கி இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அபாரிவிதமான வல்லமை இறங்குவதாக, அசாதாரணமான மகிமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும் ஐயா. உயிர் உள்ள வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கரங்களினாலே கனிகளினால் அலங்கரிப்பீராக. இருக்கிற இடங்களிலே ஆயுதங்களுக்கு பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஷதல பரி பல பர பரி பனமன மரிதல பர பௌடரந்தர மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன் தட்டி எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுதே எல்லார் மேல் இறங்கட்டும் ஐயா. பயன்படுத்துவீராக. உபயோகமுள்ள பாத்திரமாய் வணைவீராக. மறுபடியும் ஒரு விசை உடைய பிள்ளைகளை சீர்படுத்தி ஆண்டவரே. அவன் கையில் இருக்கிற பாத்திரம் கெட்டு போன போது வணைந்தீரே. நன்றி அப்பா. வணைவதற்கு இடம் கொடுத்திருக்கிற எல்லாரையும் உருவாக்குங்க. நன்றி நன்றி நன்றி. சதரமா நிபரப நிபரப ருகரக ரதரம ரபவுடரந்தா ஈலபரபவுடரந்தரப நீனமரி சதலப ரிபரபவுடரந்தா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வல்லமையாய் நிரப்புவீராக. Thank you Jesus, thank you Lord. இறங்குவீராக, இறங்குவீராக. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்கப்பா. மகிமையாய் தொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கட்டும். ஓ ஷபலபரி பலபரி கலகருல நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஒவ்வொருவர் மேலும் இறங்குவீராக. வல்லமையா இறங்குவீராக, வல்லமையா இறங்குவீராக. கொடுங்கப்பா. வல்லமை இறங்கட்டும். அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். எரிந்து கொண்டே இருக்கட்டும் ஐயா. பிரகாசித்துக் கொண்டே இருக்கட்டும் ஜீவன் உள்ள வரைக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி வேணாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கருந்திரி வேணாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அழிவு வேண்டாம். நன்றி 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 அப்பா. ஷதலாரி கலாரி பலபரி பரி பலபௌடரந்தர குணமணி ஷதரோனி அந்தர. உண்மைய பெருக்கும் ஆண்டவரே, சீர்படுத்துங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. அநேகருடைய கருத்திரியை நீர் அகற்றிக் கொண்டு வருகிறபடினால நன்றி ஆண்டவரே. அநேகரை உருவாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடிமட்டத்தில் இருக்கிறவர்களை உயர்வுக்கு கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி அப்பா. சீர்படுத்துவதற்கு இடம் கொடுத்திருக்கிறவர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. வேண்டாதவர்களை வேரோடு பிடுங்குங்க இயேசப்பா. Thank you Lord, thank you Jesus.
தேங்க்யூ லார்ட். நீர் அநேகருக்குள்ள இருதயத்தில் இருக்கிற வேண்டாத சுபாவங்களை, வேண்டாத எண்ணங்களை வேரோடு பிடுங்குவதை பார்க்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். சுபாவ மாற்றங்கள் வரட்டும், சுபாவ மாற்றங்கள் உண்டாகட்டும், உத்தமம் உண்மையும் பெருகட்டும் ஐயா. பணிவிடையின் ஊழியமாயிருந்தாலும், நித்தமும் பாடுகிற ஊழியமாயிருந்தாலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகட்டும். அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக வனைவீராக, அநேகருக்கு உபயோகமுள்ள கருவியாய் வனைவீராக. தேங்க்யூ லார்ட். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே உள்ள வரைக்கும் எரிச்சிட்டே இருக்கும் ஆண்டவரே. என் வாழ்க்கை அணைஞ்சிடக்கூடாதப்பா. எத்தனையோ பேர் சொல்லக்கூடாத போயிட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் அணைஞ்சு போயிட்டாங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை எரிச்சிட்டே இருக்கணும் ஐயா. உள்ள வரைக்கும் பிரகாசிக்கும் ஆண்டவரே. ஒரு பவுல போல, ஒரு ஜான் மார்க்கோவை போல, ஒரு சாமுவேலை போல, ஒரு ஆசாபை போல வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கும் ஐயா. உள்ள வரைக்கும் பிரகாசிக்கும் ஆண்டவரே. பாவம் வேணாம் ஐயா, தீமைகள் வேணாம் ஆண்டவரே, உலகம் வேணாம் ஐயா, திசை திருப்புகிறவைகள் வேணாம் ஆண்டவரே. பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் ஆண்டவரே. உள்ள வரைக்கும் மக்காகவே உழைக்க உதவி செய்ய ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நீங்க தந்திருக்கிற எல்லாரும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கணும் ஐயா. இந்த எல்லையில் அநேகர் இணையணும் பிரகாசத்தில், இந்த வெளிச்சத்தில் அநேகர் இணையணும் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்தில் அநேகர் இணையட்டும் ஐயா. யார் எங்கெல்லாம் போறாங்களோ, எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அனல் பற்ற வைக்கப்படட்டும் ஐயா. உடைய பிள்ளைகள் மூலமாய் ஒரு கலங்கரை விளக்காக, ஒரு மலை மேல் பட்டணமாக போகிற இடங்கள் எல்லாம் பிரகாசிக்கட்டும் ஐயா. கரங்களினால கனிகளினால் அலங்கரிப்பீராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களாக, தலைவர்களாக, உடைய கனமான பணி செய்கிறவர்களாக எங்களை நினைத்திருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை எங்கள் ஜீவிய காலம் வரைக்கும் அல்லது உங்கள் வருகை பரியந்தம் எரிந்து கொண்டே இருக்க அர்ப்பணிக்கிறோம். பிரகாசித்து கொண்டே இருக்க உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக, உண்மையாக இருப்பதற்காக அர்ப்பணித்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வெளிச்சம் அணையாமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா. இவருடைய வெளிச்சம் இன்னொருவரையும் பற்றி பிடிக்க, இவருடைய வெளிச்சம் இன்னொருவருக்கும் கடந்து போக நீங்கள் அனுக்கிரகம் செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதுவரைக்கும் இந்த ஆலயத்தில் உமக்காக பணி செய்த ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை உள்ள ஆசீர்வாதம் அபரிவிதமாய் இறங்கட்டும். இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுவீராக.
அவளுக்கு கொடுத்திருக்கிறபடி இன்னும் அதிகமாய் பெருகட்டும். கீழிருந்து மேலே வரைக்கும் உடைய பிள்ளைகள் உயர்த்தப்படட்டும். சாட்சி உள்ள வாழ்க்கை பெறட்டும். தீமைகளுக்கெல்லாம் விலக்குங்க. உலகத்தின் பாவங்கள் தொடாதபடிக்கு, உலகத்தால் கரைபடாத ஒரு தூய்மை நிறைந்த வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதற்காக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற பணிக்கு ஈடாக இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதங்களை தந்து கனம் பண்ணுவீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லாரும் உங்கள் வருகை பரியந்தம் பிரகாசித்து கொண்டே இருக்க அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உம் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருபை தாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.